ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம் என்ன அப்படின்னா வெற்றிக்கு உண்டான பாதைகள். அல்லேலூயா. நமக்கு மிக மிக அவசியமானது குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், பிள்ளைகளுடைய காரியமா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் என்ன தேவை என்றால் சோதரம் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகள், வேலை பார்க்கிறவர்கள், நிர்வாகம் செய்கிறவர்கள், குடும்ப காரியங்கள் எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் தேவையான ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று வளர்ச்சி, இன்னொன்று வெற்றி. அல்லேலூயா. இந்த ரெண்டும் ரொம்ப ரொம்ப அவசியப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உண்மையிலே நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால், வளர்ச்சியை காண வேண்டும் என்றால் கடின உழைப்பு மிக அவசியம். அல்லேலூயா. கடினமாக ஒரு காரியத்துல நம்ம எந்த துறையா இருந்தாலும் சரி, அந்த துறை காரியத்திலே, துறை சார்ந்த காரியத்தில் மிகுந்த கடின உழைப்பை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, கடினமான உழைப்பை விதைத்தோம் என்றால் நல்ல பலனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அசதிகளுக்கு, சோர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. அசதிகள், சோர்வுகள், தளர்வுகள் இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, எந்த சூழ்நிலையிலும் இடம் கொடுக்கவே கூடாது. ஒரு மனிதன் வெற்றி காண வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் வளர்ச்சியை பார்க்க வேண்டும் என்றால், அப்போ வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான காரியங்கள் நாம ஸ்தோத்திரம் என்ன செய்ய போகிறோம். ஸ்தோத்திரம் ஒரு நிர்வாகம் அல்லது ஒரு தொழில், ஸ்தோத்திரம் ஒரு தொழிலை தொடங்குறோம் அப்படின்னா, அந்த தொழிலுக்கு முக்கியமான ஒரு காரியம் என்ன தேவைப்படும்? மூலதனம். அல்லேலூயா. மூலதனம் என்ன, நம்ம எதை மூலதனம் பண்ணுகிறோம் அல்லது எதை முதலீடு பண்ணுகிறோம்? முதலீடும் மூலதனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. நிர்வாகத்துல நாம வெற்றி பெற வேண்டும் என்றால், தொழில வளர்ச்சியை காண வேண்டும் என்றால், பெரிய ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று சொன்னால் மூலதனமும் முதலீடும் ரொம்ப ரொம்ப அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. சோ இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் உண்டான பாதைகளில நாம எதை மூலதனம் பண்ண போறோம், எதை முதலீடு பண்ண போகிறோம் என்று சொல்லி சில காரியங்களை பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஊழிய பாதையில வெற்றியை காண்பதற்கு நாங்கள் படுகிற பாடு இருக்கு பாருங்க, பயங்கர பாடு. அல்லேலூயா. ஊழிய பாதை மிக மிக கடினமான ஒரு பாதைங்க. அல்லேலூயா. ஆமா, கரடு முரடானது, முட்கள் வேலிகள் நிறைந்த ஒரு பாதை தான் என்னதுன்னா ஊழியம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மிக கடினமான ஒரு துறை எதுன்னு சொன்னால் ஊழியம்தான் என்று நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். அல்லேலூயா. ஏனென்றால் ஊழியம் என்றாலே ஆண்டவர் சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, சிலுவை சுமக்கிறது தான். அல்லேலூயா. சிலுவை கட்டாயம் சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானங்கள் உண்டு. அல்லேலூயா. ஏளனம் பண்ணுவார்கள், எள்ளி நகையாடுவார்கள், கேலி செய்வார்கள், கிண்டல் செய்வார்கள். அத்தனையும் கடந்து நம்ம கஷ்டப்பட்டு ஏதோ பாடுபட்டு சாப்பிட்டு சாப்பிடாம தூங்காம ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டி நம்ம ஊழியம் செய்து கொண்டு இருந்தால் எல்லாவற்றையும் கடந்து சுலபமா என்ன செய்வாங்கன்னா விமர்சனம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. விமர்சனத்தையும் கடந்துதான் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஊழியத்தை செய்ய வேண்டி இருக்கிறது. கேலி செய்கிறவர்கள் கேலி செய்தே கொண்டிருக்கட்டும், கிண்டல் செய்கிறவர்கள் கிண்டல் செய்து கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்திரம். எள்ளி நகையாடுகிறவர்கள் எள்ளி நகையாடி கொண்டே இருக்கட்டும், தூசிக்கிறவர்கள் தூஷித்து கொண்டே இருக்கட்டும், விமர்சனம் பண்ணுகிறவர்கள் விமர்சனம் பண்ணி கொண்டே இருக்கட்டும். ஆனாலும் நாம செய்ய வேண்டியதை
நான் செய்ய வேண்டியதை, நீங்கள் செய்ய வேண்டியதை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. நிச்சயமாக வளர்ச்சியை காண முடியும். அல்லேலூயா. வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் நாம முதலீடு செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. மூலதனம் செய்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அன்பு தேவ பிள்ளைகளை, முதலீடும் மூலதனமும் ஒவ்வொரு தொழிலுக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதே போலதான் ஊழியத்துக்கு முதலீடு. ஊழியத்துக்கு என்ன முதலீடு பண்ணணும், ஊழியத்துக்கு என்ன மூலதனம் பண்ணணும். ஊழியம் வளரணும்னா ஒரு 10 கோடி டெபாசிட் பண்ணணுமா? சொல்லுங்க. இல்ல. பணத்தை கொண்டு ஊழியம் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. பணம் ஊழியத்துக்கு தேவை, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பணத்தை கொண்டு ஊழியம் செய்ய முடியுமான்னா முடியாது. ஊழியத்துக்குன்னு சில முதலீடுகள் இருக்குது, ஊழியத்திற்கு என்று சில மூலதனம் இருக்கிறது. இதை நாம் முதலீடு செய்தால் ஸ்தோத்திரம், நிச்சயமாக ஊழியத்துல வளர்ச்சியை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம், வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஸ்தோத்திரம், வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் இந்த மூலதனமும் முதலீடும் மிக உறுதுணையாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டுடைய ஊழியம் வளருவதற்கு, ஆண்டுடைய பிள்ளைகள் வளருவதற்கு, ஆண்டுடைய பிள்ளையுடைய குடும்பங்கள் வளர்ச்சி அடைவதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதலீடை குறித்தும் மூலதனத்தை குறித்து இன்றைக்கு ஆவிக்குரிய பார்வையில, வேதத்தை குறித்த ஒரு பார்வையில நான் உங்களுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்ததை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வளர்ச்சி தானே ரொம்ப முக்கியம். ஊழியமா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய தொழிலா இருக்கட்டும், நிர்வாகமா இருக்கட்டும், வியாபாரம் இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் அதற்கு என்னதான் முக்கிய தேவை? வளர்ச்சி தான் தேவை, வெற்றி தான் நிச்சயம் தேவை. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். என்ன அப்படின்னா ஸ்தோத்திரம், அதே போல தோல்வி என்பது இயல்பு. தோல்வி என்பது இயல்பு. ஆனால் வெற்றி என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லேலூயா. வெற்றியை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தோல்விகள், அதிக வெற்றி கிடைக்குமா அதிகம் தோல்வி கிடைக்குமா என்றால் அதிகமான தோல்விகளைத்தான் சந்திப்போம். ஆனால் அதிகமான தோல்விக்கு அங்கே ஒரு வெற்றி அந்த மொத்த தோல்விக்கும் சமமாய் நிர்ணயம் பண்ணிவிடும். அல்லேலூயா. சோ நமக்கு மூலதனம் ரொம்ப ரொம்ப அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்துல ஒரே ஒரு வார்த்தையை பார்த்து நான் உங்களுக்கு எது வளர்ச்சிக்கு உதவியா இருக்கும், எது வெற்றிக்கு உதவியா இருக்கும், நீங்கள் இந்த வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் என்ன முதலீடு பண்ணணும், என்ன மூலதனம் பண்ணணுங்கிறது மட்டும் சொல்லி கொடுத்துட்டு அப்படி அமர்ந்து கொள்ளுகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிமா. உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்றார். போதும். அல்லேலூயா. இங்கே வளர்ச்சியை குறித்து அங்கே சுட்டி காட்டுகிறார். எப்படி வளருகிறது, எப்படி வளருகிறது என்ற கேள்வி அங்கே இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எப்படி வளர்ச்சி அடைவது, நாம் எப்படி வளர்ச்சியை காண முடியும், நான் எப்படி வெற்றி பெறுவேன், நான் எப்படி வெற்றி பெறுவது என்ற கேள்விகளை நாம் கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா வெற்றிக்கு வழியை கண்டுபிடித்து விடலாம், வளர்ச்சிக்கு உண்டான வழியை கண்டுபிடித்து விடலாம். ஆண்டவர் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். இந்த காட்டு புஷ்பங்களை உன்னிப்பாய் கவனித்து பாருங்கள், இவைகள் எப்படி வளருகிறது என்று. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர்
இன்றைக்கு நமக்கு அவைகளை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். சரி, நீங்கள் முதலீடு பண்ணுவதற்கும் மூலதனம் பண்ணுவதற்கோ என்ன என்ன மூலதனம் பண்ணணும், என்ன முதலீடு பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதை 2 பகுதிகளாக நான் பிரித்து வைத்திருக்கிறேன். சரியா? முதல் பகுதியில எதை மூலதனம் பண்ணணும், எதை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதனால ஸ்தோத்திரம். நீங்க நல்ல ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேதம் வாசிங்க. நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு கவனமா செவி சாய்த்தோம் அப்படின்னா வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. வேத வாக்கியங்களை உன்னிப்பாக கவனிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் போல நானும் ஊழியம் செய்தேன், எல்லாரையும் போல நானும் சர்ச்சைக்கு போனேங்கிற மாதிரி நம்ம இல்லாம, நம்ம போறதுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கணும், நம்ம போறதுக்கு ஒரு வெற்றி இருக்கணும், நம்ம செய்யறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி என்றால் நமக்கு இந்த 12 மணி நேர உபவாச கூட்டத்தை ஸ்தோத்திரம் ஆண்டுடைய கிருபையினால 15வது 12 மணி நேரம் 14 மாதங்களை வெற்றிகரமாக கடந்து வந்து 15வது மாதத்திலே 15வது 12 மணி நேர ஜெபத்தை இங்கே நடத்துவதற்கு காரணம் என்னன்னா, எனக்கு தேவன் கொடுத்த வழிவகைகள். அல்லேலூயா. தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த பாதை, தேவன் கற்றுக் கொடுத்த காரியங்கள் தான் இந்த 15வது மாதத்துடைய 12வது உபவாச கூட்டத்திலே உங்கள் மத்தியிலே நான் நிற்பதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். அப்படி என்றால் நம்ம என்ன முதலீடு பண்ண போறோம், ஸ்தோத்திரம், என்ன விதமான ஸ்தோத்திரம் மூலதனம் பண்ண போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மூலதனம் அல்லது முதலீடு. சரியா? இதை மாத்திரம் நீங்க சரியா பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வாழ்க்கையில வெற்றியை காண முடியும், உடைய ஊழியத்துல வளர்ச்சியை காண முடியும். அது எந்த துறையா இருந்தாலும், வேலை வாய்ப்பு துறையா இருந்தாலும், கல்வித்துறையா படிக்கிற காரியமா இருந்தாலும், தொழில் துறையா இருந்தாலும், ஊழியமலா இருந்தாலும், குடும்பமா இருந்தாலும் சரி, அங்கே வெற்றியை பார்க்க முடியும், வளர்ச்சியையும் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, மூலதனத்துக்கு முதல் பகுதியாக என்ன மூலதனம் பண்ணணும், என்ன முதலீடு பண்ணணும் அப்படின்னா, முதல்ல விசுவாசத்தை முதலீடு பண்ணணும். அல்லேலூயா. நம்முடைய வெற்றிக்கு, நம்முடைய வளர்ச்சிக்கு முதல் மூலதனம் என்னதுதான்னா விசுவாசம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன அப்படின்னா, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண முடியும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கைகூடி வருமா. விசுவாசம் தாங்க முதல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு, ஒரு ஊழியத்தினுடைய வெற்றிக்கு வெற்றிடுவது என்ன என்று சொன்னால், மூலதனமாய் இருப்பது, முதலீடாக இருப்பது எதுவென்றால், முதலாவது விசுவாசத்தை முதலீடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால், வளர்ச்சியை காண வேண்டும் என்றால், முதல் முதலீடு எதுவாக இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் எதையும் என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது, வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் சொன்னதை கற்றுக் கொடுத்தது அதுதான். ஒவ்வொரு வீடுகளுக்கும் இல்ல ஒவ்வொரு இடங்களிலும் போய் தேவன் அற்புதம் செய்கிற பொழுது அவர்களிடத்துல கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லுவார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. விசுவாசத்தின் முதலீடு ரொம்ப அவசியம். கிறிஸ்தவர்களுக்கு, கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு முதலாவது முதலீடு எதுவாக இருக்க வேண்டும் என்றால் விசுவாசம். ஊழியத்துல கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நான் விசுவாசத்தோடு ஊழியத்தை செய்தாதான் மாத்திரம்தான் நான் இந்த ஊழியம் வளரணும்னா, இந்த ஊழியம் வெற்றி பெறணும்னா நான் எதை முதலீடு செய்யணும்? முதல்ல விசுவாசத்தை முதலீடு பண்ண வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லை அப்படின்னா ஊழிய வெற்றி பெறாது, ஊழிய வளர்ச்சியை காண முடியாது. அல்லேலூயா. அப்ப ஒவ்வொரு காரியத்திலும் விசுவாசம் மிக அவசியமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசத்துல பலப்படுகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற பொழுது, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு என்று சொல்லி சில 3 காரியங்களை சுட்டி காட்டுவதை வேதத்திலே பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகள, நமது 30 நூல்களில் ஒன்றாகிய அந்த விசுவாசத்தை நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்?
முதலீடு செய்தாக வேண்டும். அல்லேலூயா. சரி, இரண்டாவது முதலீடு அந்த 30 நூல்களில் ஒன்று நம்பிக்கை. அல்லேலூயா. அடுத்த முதலீடு எதுவா இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை இருந்தா மாத்திரம்தான் நம்ம நம்பிக்கைக்குரிய பலனை அடைய முடியும். யோசபாத்து ராஜா சொல்றான், இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னான், பாளையத்துல நிற்கிற ஜனங்களை பார்த்து சொன்னான், முதலாவது கர்த்தரை நம்புங்கள், இரண்டாவது கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள் என்று யோசபாத்து சொல்லுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளை, நாம் நம்புகிறது யாராக இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்தை நம்ப வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவது முதலீடு எதுவா இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். முதல் முதலீடு என்ன? விசுவாசம். இரண்டாவது முதலீடு நம்பிக்கை. நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யணும்? ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறேன், அதை நான் நம்பணும். அல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறேன், கர்த்தர் எனக்கு அதை தருவார், என் நம்பிக்கைக்குரிய தேவன் தருவார் என்பதை நான் நம்ப வேண்டும். அல்லேலூயா. யானைக்கு பலம் எதுதான்? தும்பிக்கைங்க. யானைக்கு பலம் தும்பிக்கை, மனுஷனுக்கு பலம் நம்பிக்கை. யானைக்கு பலம் நம்பிக்கை எப்படி இருக்கிறதோ, சாரி, தும்பிக்கை எப்படி இருக்கிறதோ அதே போலதான் யானைக்கு தும்பிக்கை இல்லைன்னா அவ்வளவுதான். அதே போலதான் மனிதனுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வாழ்க்கையே ஸ்பாயில் தான். அல்லேலூயா. அப்போ மனிதனுடைய வாழ்க்கைக்கு, மனிதனுடைய வெற்றிக்கு உறுதுணையா இருக்கிறது, மனிதனுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருப்பது, அவன் முதலீடு எதை செய்ய வேண்டும் என்றால் இரண்டாவது நம்பிக்கையை முதலீடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்பணுங்க. நம்பிக்கையோட தான். ஸ்தோத்திரம். 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன். ஆமா, நான் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கினேன். நான் தொடங்கல, என் பேரன் ஒருத்தன் தொடங்கி கொடுத்தான். தாத்தா நல்லா பேசுறீங்கள தாத்தா, ஒரு யூடியூப் தொடங்கி விடுமே. நான் தொடங்கி விடுதேன்னு சொல்லி அவன் தொடங்கினான். தொடங்க இல்ல, அவன் என் மேல வச்ச நம்பிக்கை அவ்வளவு பெரிய நம்பிக்கை. அல்லேலூயா. போடா, நான் அந்த அளவுக்குலாம் நமக்கு பெரிய ஆளு கிடையாதுடா அப்படின்னு, பெரிய படிப்பாளி கிடையாது தாத்தா அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், இல்ல தாத்தா, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு, நிறைய நல்லா பேசுறீங்க, நிறைய பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தொடங்கி விட்டான். சரி, உன் நம்பிக்கைய நான் எங்க எடுப்பானே. அல்லேலூயா. நம்பிக்கையோட பண்ணி கொடுத்தான் பேரன் பாலாஜிங்கிறவன். சரியா? ஆமா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சினிமா துறையில அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, அந்த அவன் தொடங்கி விட்டான், நம்பிக்கையோட தொடங்கி கொடுத்தான். நான் என் மேல அவன் வைத்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணுங்கிறதுக்காக நானும் நம்பிக்கையோட என்ன பண்ணாத ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து பரவாயில்ல, ஸ்தோத்திரம், நம்ம அவ என் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக ஸ்தோத்திரம், முதல்ல என் மேல வச்சிருக்கிற அந்த காரியத்தை நான் நம்ப ஆரம்பித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்பிக்கை. இரண்டாவது நம்ம முதலீடு என்ன இருக்கணும்? நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா. முதல் முதலீடு விசுவாசம், இரண்டாவது முதலீடு என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில நாங்க தொடங்கணும். இன்னைக்கு ஆண்டுடைய கிருபையினால ஏதோ பல 100 பேர் பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த யூடியூப் மூலியமாக பல 100 பேர் இன்னைக்கு பயன்பெற்று கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஸ்தோத்திரம், ஆண்டுடைய கிருபையினால நம்முடைய ஸ்தோத்திர ஊழியத்தினுடைய யூடியூப் சேனல் நல்ல அருமையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் நம்ம நம்பிக்கையை சரியாக விதைக்க வேண்டும், நம்ம முதலீடை சரியாக போட வேண்டும். அல்லேலூயா. அப்படியாக முதலீடு பண்ணணும். ஆண்டவருடைய கிருபையினால இன்னைக்கு ஆண்டவர் சக்சஸ்ஃபுல்லாக ஒரு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு தேசத்துல இருக்கிற மனிதனுக்கு ஏதோ ஒரு விதத்துல பிரயோஜனமாக இருக்கிறோம். பாத்தீங்களா? காரணம் நம்பிக்கையோடு பயணித்தது நிமித்தமாய். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, சோ நம்மளுடைய வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசத்தை முதலீடு செய்ய வேண்டும். இரண்டாவது முதலீடு நம்பிக்கையை முதலீடு செய்ய வேண்டும். மூன்றாவது அந்த 30 நூல்களில் சொல்லப்பட்டதான அன்பை முதலீடு செய்ய வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது எதை முதலீடு பண்ணணும்? அன்பு. ஏங்க, அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லைங்க. அல்லேலூயா.
உங்களிடத்தில் என்னிடத்திலே விடிய விடிய நீங்கள் பைபிள் படிச்சு 1000 50,000 லட்சக்கணக்கில் ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லி நீங்க தலைகீழ நின்னாலும் சரிதான். உங்களிடத்தில் அன்பு இல்லை என்றால், நான் சொல்லல, பரிசுத்த வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் தெளிவாக எழுதியிருக்கிறார், உன்னிடத்தில் அன்பு இல்லை என்றால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டார். என்ன இல்லைன்னா, அன்பு இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை என்றார். இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் சொல்லுகிறது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று பழைய பிரமாணம் நியாய பிரமாணம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம் சொல்லுகிறது உங்களுக்கு எனக்கோ சத்துருவையில் சிநேகிங்கிறது தான் புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணம். அல்லேலூயா. அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லைங்க. அல்லேலூயா. நம்ம அடுத்து எதை மூலதனம் பண்ணணும் அப்படின்னா அன்பை மூலதனம் பண்ணணும். அல்லேலூயா. எதை மூலதனம் பண்ணணும்? அன்பை மூலதனம் பண்ணணும். உங்களுடைய முதலீடு எதுவாக இருக்கணும்னா அதிகமாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இதை அதிகமாக அதிகமாக முதலீடு பண்ண வேண்டும். நம்ம இன்னைக்கு அன்பு காட்டுவதிலே தொய்ந்து போயிருக்கிறோம். அன்பு காட்டுவதிலே தனிந்து போயிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன்னிடத்தில் எனக்கு என்ன உண்டு? குறை உண்டுட்டாரு, சுட்டி காட்டுகிறாரு. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுட்டப்பா அப்படின்னு உன் மேல எனக்கு என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கப்பா அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. அப்போ அடுத்த முதலீடு வெற்றிக்கு எதுவாக இருக்கணுமா? அன்பு தாங்க, அன்புதான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தெய்வ பிள்ளைகளே, நானும் எல்லா ஊழியக்காரங்களை போல ஒரு வசனத்தை எடுத்து, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை கண்ணீரை துடைப்பான்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ற மாதிரி நானும் பண்ணிட்டு போலான்னு தான் ஆசை. ஆனா அந்த 12 மணி நேரம் விசேஷித்த கூடுகையில ஆண்டவர் எனக்கு எதற்காக இதை ஏற்படுத்தி தந்தார்னா, என் ஜனங்களுக்காக நான் பரிதபித்துக் கொண்டிருக்கிறேன். என் ஜனங்கள் உருவாக்கப்படணும். அல்லேலூயா. என் ஜனங்கள் உருவாக்கப்படணும். அவர்களுடைய வழிகள் சீரும் சிறப்பு மிக்கதாக இருக்க வேண்டும். ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமானால் நலமாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன முதலீடு செய்யணும்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 3. அடுத்து 4வது ஒரு காரியம், ஸ்தோத்திரம், என்னவென்றால் 4வது முதலீடு, 4வது மூலதனம் என்ன அப்படின்னா தெய்வ பயம். அல்லேலூயா. தெய்வத்துக்கு பயப்படுகிற அந்த பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தெய்வத்துக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்க வேண்டும். தெய்வ பயம். மனுஷனுக்கு பயப்படுகிறோமோ இல்லையோ, தெய்வ பயம். அல்லேலூயா. அப்ப பயமும் பக்தியும் ஒரு மனிதனுக்கு ரொம்ப அவசியம். தெய்வ பயம் எதற்கு தேவைப்படுகிறது? தேவனுடைய சமூகத்திலே வருகிற பொழுது என்ன இருக்கக்கூடாது? துணிகரம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தெய்வ பயம் இருக்குமானால் நான் சுலபமாய் உங்களை குற்றம் சாட்ட மாட்டேன், குற்றம் சாட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. குற்றம், அதாவது குற்றம் சுமத்துவது சுலபங்க. அல்லேலூயா. ஒருவரை சுலபமாய் காயப்படுத்தி விடலாம். ஆனால் காயத்தை ஆற்றுவது எத்தனை பெரியது தெரியுமா? காயத்தை ஈஸியா ஆற்றி விடலாம், உருவாக்கி விடலாம். ஒருவரை சுலபமாய் காயப்படுத்தி விடலாம். காயம் ஆற்றுவது கடினம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்ன கற்றுக் கொடுத்தார்? இன்னும் சொல்லப்போனால் ஊழியக்காரனுக்கு கற்றுக் கொடுத்தது என்ன? என்ன ஊழியத்தை செய்ய கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? நான் அறிந்து கொண்டது, நான் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்ன ஊழியம் என்றால், கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தது காயப்படுத்துகிற ஊழியம் அல்ல, காயத்தை கட்டுகிற ஊழியமா இருக்கணும். காயத்தை ஈஸியா ஏற்படுத்திட்டு போயிடலாம், காயம் கட்டுகிறது கடினம். அல்லேலூயா. அல்லேலூயா. காயம் கட்டுவது மிக கடினமான ஒன்றுங்க. காயப்படுத்துவது சுலபம். அன்பு இருந்தால் காயப்படுத்த முடியாது.
அல்லேலூயா. காயம் கட்டுகிற ஊழியத்தை நாம் செய்கிறவர்களாய், காயம் கட்டுகிற தேவ பிள்ளைகளாய் காணப்படணும். இது காயம் கட்டுகிறது எதற்குட்படும் என்றால் தெய்வ பயத்துக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. அதான் சொல்லுவாங்க, எலும்பில்லாத நாக்கு என்ன சொல்லும், என்னன்னாலும் பேசும். எப்படி பேசிட்டு அப்படி பிறன்றும். அல்லேலூயா. வார்த்தையை மட்டும் உலகத்துல என்ன வேணாலும் கருத கண்ணை முடிட்டு கொடுத்துடலாம், எரிஞ்சிடலாமா, கொடுத்துடலாம், அள்ளி கொடுத்துடலாம். ஆனா வார்த்தையை மட்டும் என்ன பண்ணணும், அளந்து அளந்து பேசணுமா. அல்லேலூயா. வார்த்தையை மட்டும் அளந்து பேச வேண்டும். வார்த்தையை என்ன வேணாலும் இந்த பூமியில நீங்க விதைச்சிட்டீங்கன்னா அறுத்துடலாம், பிறக்கிடலாம். ஆனால் எதை பிறக்க முடியாது? வாயின் வார்த்தையை விதைத்து விட்டால் பிறக்க முடியாதுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வாயின் வார்த்தைகளை மட்டும் நம்ம மிகவும் கவனமாக என்ன செய்யணும், கையாள வேண்டும், அளந்து பேச வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மிக கவனம். தெய்வ பயம் எங்கே இருக்கிறது என்றால் நம்முடைய பேச்சில் இருக்கிறது, நம்முடைய பார்வையில் இருக்கிறது, நம்முடைய நடையில இருக்கிறது, நம்முடைய உடையில் இருக்கிறது, நம்முடைய செயலில் இருக்கிறது, நம்முடைய சிந்தனையில் இருக்கிறது, என்னுடைய எண்ணத்தில் இருக்கிறது, என்னுடைய உணர்வில் இருக்கிறது. அல்லேலூயா. தெய்வ பயத்தை முதலீடு செய்ய வேண்டும். தெய்வ பயத்தை முதலீடு செய்யாமல் நான் வெற்றியை காண முடியாது, நான் வளர்ச்சியை காண முடியாது. தெய்வ பயம் மிக அவசியமானது. அல்லேலூயா. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று வாழ்ந்தால் அது தெய்வ பயமற்ற ஒரு வாழ்க்கையாகிவிடும். தெய்வ பயம் மிக அவசியம். அல்லேலூயா. நம்ம முதலீடு சரியானது தானே, இதைதான் முதலீடு பண்ணணும். அப்பதான் வெற்றி பெற முடியும், அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், வளர்ச்சியை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அடுத்து என்ன சொல்றாரு, நாலாவது நம்ம எதை முதலீடு பண்ணணும், தெய்வ பயத்தை. ஐந்தாவது ஒரு காரியம், ஐந்தாவது எதை முதலீடு பண்ணணும், மூலதனம் பண்ணணும் அப்படின்னா உண்மை. எதை முதலீடு பண்ணணும், உண்மையை. வேதம் கற்றுக் கொடுக்கிறது, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்திற்கு அதிகாரியாயிருக்கிறான். நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் நீ உள்ளே பிரவேசி, என் சமாதானத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். புஷ் பண்ணு. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், உண்மையை கையாள வேண்டும். நம்ம அடுத்து என்ன விதைக்கணும், உண்மையை விதைத்து பழக வேண்டும். நம்ம வெற்றிக்கு முதலீடு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வளர்ச்சிக்கு, நம்முடைய வெற்றிக்கு எதை மூலதனம் பண்ணனா, எதை முதலீடு பண்ணனா வெற்றி அடைய முடியும், வளர்ச்சி அடைய முடியும் என்ற தலைப்பிலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. சோ ஐந்தாவது உண்மை. ஆண்டவர் சொல்லுகிறார், கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்போ தேவன் கொடுத்த சின்ன பொறுப்பா இருந்தாலும் சரி, பெரிய பொறுப்பா இருந்தாலும் அதுல என்ன இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போறாராம். ஒரு எஜமான் தூர தேசத்துக்கு போகிற பொழுது தன் வேலைக்காரர்கள் 3 பேரை கூப்பிட்டான். 3 பேரை கூப்பிட்டுட்டு ஒருவருக்கு 5 தாளந்தும், இன்னொருவரிடத்தில் 2 தாளந்தும், ஒருவரிடத்திலே 1 தாளந்தும் கொடுத்து, நீங்கள் இதை வைத்து சம்பாதித்துக் கொள்ளுங்கள், இதை நான் திரும்பி வருகிற பொழுது அதை வாங்கி கொள்ளுகிறேன் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. தூர பிரயாணமாய் அவர் கொஞ்ச நாள் கழித்து பிரயாணத்தை முடித்து விட்டு தூர தேசத்திலிருந்து மறுபடியும் திரும்பி வந்தார். வேலையாட்களை கூப்பிட்டார். எப்பா, உன்ட 5 கொடுத்தேன், உன்ட 2 கொடுத்தேன், உன்ட 1 கொடுத்தனே, என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது 5 தாளந்துகளை வாங்கினவன், ஐயா என் எஜமானனே, என் ஆண்டவனே, நீர் 5 கொடுத்தீர், நான் அந்த 5 வைத்து 10 சம்பாதித்திருக்கிறேன், இந்தாருன்னு சொல்லி நீர் தந்தது இந்தா உங்கள்கிட்ட தருகிறேன்னு சொல்லி 5 வாங்கினவன் 10 தாளந்தை அவரிடத்தில் திருப்பி கொடுத்தான். அப்பொழுது அந்த எஜமான் சொல்றார், என் உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையா இருந்தபடியினால் என் சமாதானத்துக்குள் நீ பிரவேசி என்று
அவனை சமாதானத்துக்குள் பிரவேசிக்க அனுப்பினார். இரண்டாவது ஒரு வேலைக்காரன் வந்தான். அவனும், என் எஜமானே, நீர் எனக்கு 2 தாலந்து கொடுத்தீர், நான் 2ஐ 4ஆக மாற்றி இருக்கிறேன், 2 தாலந்தை வைத்து இன்னொரு 2 தாலந்து சம்பாதித்து வைத்திருக்கிறேன் என்று 4 தாலந்தை கொடுத்த பொழுது அவர் சொல்லுகிறார், என் உத்தம ஊழியக்காரனே, நீ என்ன செய், கொஞ்சத்துல உண்மையாக இருந்ததுனால என் சமாதானத்துக்குள் பிரவேசி என்று அவனை அனுப்பி வைத்தார். மூன்றாவது ஒருவன் இடத்திலே 1 கொடுத்தார். அல்லேலூயா. அவன் வந்தான், என் ஆண்டவனே, நீர் எனக்கு 1 தாலந்து கொடுத்தீர், அந்த 1 தாலந்தை நான் என்ன பண்ணேன்னா புதைத்து வைத்து விட்டேன். ஏனென்றால் நீர் விதைக்காதது அறுக்கணும்னு நினைக்கிற ஆளு. அல்லேலூயா. எப்படி பலி போடலாம் பாருங்க. அல்லேலூயா. நீர் மிக கடினமானவர், கொடுமையானவர் சொல்லி அவர் மேலே பலிய போடுதான். இவன் சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு யார் மேல பலிய போடுதான்? எஜமான் மேலே பலிய போடுதான். அல்லேலூயா. போட்ட உடனே அவர் பார்த்தாரு, அவருக்கு கோபம் வந்துச்சு. 1 தாளந்தை புடுங்கிட்டு இவனை தூக்கி எங்க கொண்டு போடு, ஆளுகையும் பற்கடிப்புமான பாய்கடிப்பான இடத்துல தூக்கி கொண்டு போடுங்க. அவனால எங்க பிரவேசிக்க முடியல? சமாதானத்துக்குள்ள, அவருடைய எஜமானுடைய சமாதானத்துக்குள்ள அவரால் பிரவேசிக்க முடியவில்லை. காரணம், அவன் உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்ற அந்த சான்றிதழை பெற தகுதியற்றவனாய் மாறினான். 2 பேர் 5 தாளந்தை பெற்றவனும் 2 தாளந்தை பெற்றவனும் அந்த எஜமான் இடத்துல, என் உத்தம ஊழியக்காரனே, என் உண்மை ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய் என்ற அந்த நற்சான்றை பெற முடியாததனால் இந்த 1 தாளந்தை பெற்றவன் ஆக்கினைக்குள்ளாகவும் 5ஐயும் 2ஐயும் பெற்றவர்கள் சமாதானத்துக்குள்ளும் பிரவேசித்தார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அப்போ தேவன் நமக்கு கொடுத்த பொறுப்பை விட்டுட்டு பொறுப்பு இல்லாத காரியத்துல மூக்க நுழைக்க கூடாது. நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாரோ அந்த பொறுப்புல உண்மையா இருக்கணும். எஜமான் ஒரு நாள் வருவார், கேள்வி கேட்பார், உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்தேன்? நமக்கு என்ன பொறுப்பு கொடுத்தார்? எனக்கு என்ன பொறுப்பு? உங்களை சத்தியத்தில போதித்து சத்தியத்தில வழி நடத்தணுங்கிறது எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்களை உட்கார்ந்துகிட்டு யார் யார் எப்படி எப்படி பண்றாங்க, என்னென்ன பண்றாங்கிறது ஆராய்ச்சி பண்றதுக்கு என்னை ஆண்டவர் இந்த பொறுப்பு கொடுத்துங்க ஒன்று நுப்பாட்டல. உங்களை சத்தியத்திலே வழி நடத்துவதற்கு, சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, சத்திய பாதையில நிற்க வைப்பதற்கு, சத்தியத்தில பயணிப்பதற்காக கற்றுக் கொடுக்கவும், உங்களுக்காக திறப்பலை நிற்கவும் கூடிய அந்த பொறுப்பை எனக்கு தந்திருக்கிறார். அந்த வேலையில நான் உண்மையா இருக்கணும். அதை விட்டுட்டு யார் என்ன பண்றா, யார் என்ன எங்க போறா, யார் எந்த வீட்டுல போய் சட்டை போடுறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ற வேலைக்கு நீ ஆண்டவர் இங்க கொண்டு வந்து விடல. அல்லேலூயா. அது அவர் பார்த்துக்கிடுவார். அதை நான் சொல்லல, அவரே சொல்லிட்டாரு. அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் அவனோடு கூட வருதுன்னுட்டாரு. என் கூட வருதப்பா அவனுக்கு அப்படின்ட்டாரு. ஜட்ஜ்மெண்ட் இப்ப நான் கேட்கிறேன், ஜட்ஜ்மெண்ட் நியாய தீர்ப்பு நீங்க கொடுக்கணுமா, நான் கொடுக்கணுமா, கர்த்தர் கொடுக்கணுமா? நம்ம கொடுக்கணுமா, கர்த்தர் கொடுக்கணுமா? நியாய தீர்ப்பு நம்ம கையில கொடுத்திருக்காரு, ஆனா நம்ம எடுத்துக்கிடுதோம். அப்படி இல்லை, அவர் பார்த்து விடுவாரு. அல்லேலூயா. முடிந்தால் அவர்களுக்காக நம்ம திறப்புல நிற்க வேண்டும். நம்மளை திறப்புல நிற்கிறதுக்காக தான் இந்த தாளந்தை தந்திருக்கிறாரு. அந்த தாளந்தை பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு தாளந்தை பயன்படுத்ததை விட்டுட்டு வேற கதையில மூக்க நுழைச்சு அப்படின்னா மாதிரி பால்கடிப்புமான இடத்துல கொண்டுதான் தூக்கி போட வேண்டிய நிலைமை வந்துரும். சமாதானத்தை இழந்துருவோம். அல்லேலூயா. சோ அப்ப நமக்கு என்ன மூலதனம் ரொம்ப அடுத்த தேவைப்படுகிறது? உண்மை. கொடுத்த காரியத்துல, கொடுத்த பொறுப்புல உண்மையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதாங்க ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன பொறுப்பை எந்த காரியத்துல கொடுத்திருக்கிறாரோ அந்த பொறுப்புல உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போதும்.
கணவன் மனைவிக்கு உண்மையா இருக்கணும், மனைவி கணவனுக்கு உண்மையா இருக்கணும், விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு உண்மையா இருக்கணும், ஊழியக்காரன் விசுவாசிகளுக்கு உண்மையா இருக்கணும், நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அவ்வளவுதான். அல்லேலூயா. உலகத்திற்கு நம்ம உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அரசாங்கத்திற்கு உண்மையா இருக்கணும், அவ்வளவுதான். அல்லேலூயா. அப்ப உண்மையை நம்ம மூலதனம் பண்ண வேண்டும். அப்பதான் நாம் வளர்ச்சியை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய நிர்வாகத்துல பார்த்திருக்கோம்ல, நம்ம பாக்குறோம்ல, தொழில் கூடத்துல போய் பாருங்க, நிர்வாகத்துல போய் பாருங்க, இந்த கல்லாப்பட்டியில யாரை கொண்டு வைப்பாங்க? கல்லாப்பட்டியில வைக்கிறாருல காசு வாங்கி போடுற இடத்துல யார வைப்பாங்க? நம்பிக்கையான ஆளு. அது மட்டும் இல்ல, நம்பிக்கைங்கிறத விட உண்மை. தன் மனசாட்சிக்கு பயந்து ஒருவர் இருப்பான். தன் மனசாட்சிக்கு பயந்த ஒருத்தனை கொண்டுதான் உள்ள உட்கார வைப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கல்யாண வீட்டுல எல்லாத்தையும் நோட்டை கொடுத்து மொய் எழுத விடுதீங்களா? எல்லாருக்கும் எழுத விடுவாங்களா? சொல்லுங்களா? சில நேரம் கணவர்க்கே கொடுக்க முடியல. அவர் 4 கவரை சடக்குன்னு உள்ள சொல்லிடுவார். வந்த கவர்ல 4 கவரு பேண்டுக்குள்ள போயிரும். கணவர்கிட்ட கூட எழுத விட முடியல. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நிர்வாகத்துறையிலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யாரு மனசாட்சிக்கு உண்மையா இருந்து, தன் மனசாட்சிக்கு, அல்லேலூயா, தன் மனசாட்சிக்கு உண்மையா இருந்து யார் இருக்கிறார்களோ அவர்கள் தான் அங்க நிற்பார்கள். அல்லேலூயா. உண்மை ரொம்ப அவசியம். எல்லா இடத்திலையும் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. சோ ஏன்னா இதை நிறைய பேசலாம், அதிகமான காரியம். இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு தலைப்பு தான். ஆனா நான் மூலதனத்துக்காக இதை சொல்லி கொடுக்கிறேன். சரியா? அடுத்து 6வது எதை மூலதனம் பண்ணணும்? வெற்றிக்கும் வளர்ச்சிக்கும் 6வது மூலதனம் நேர்மை. அல்லேலூயா. நேர்மையா இருக்க பழகணும். கை சுத்தம் வாய் சுத்தம்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. கையிலையும் சுத்தம் இருக்கணும், வாயிலையும் சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கை சுத்தம் வாய் சுத்தம். இப்ப போய் பொறிக்கடலை பார்சல் போட உங்களை விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஜமான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வருவாரு. நம்ம கை என்ன இருக்கும்? அப்படி ஒரு 2 கடலை வாயில போடுமே. அப்படின்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு துணி கடையிலையும் தங்க கடையிலையும் நிறைய பிடிபடுது பாத்தீங்களா? கை சுத்தம் வாய் சுத்தம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் இல்லாட்டாலும் சரி, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன பொருள் எப்படி கிடந்தாலும் அங்க கை சுத்தமும் வாய் சுத்தமும் உள்ள மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. எந்த பொருள் எங்க கிடந்ததோ அப்படியே தான் இருக்கான். அவன் வந்த வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கான். அல்லேலூயா. சில ஆளு பாத்தீங்கன்னா, இன்னாரு வராரு, டக்குனு வீட்டு காரியத்தை அதெல்லாம் அங்கங்க தூக்கி வை, உச்சாரம் ஆயிருவாங்க. பாத்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியும் வார ஆள் எப்படிப்பட்ட ஆளுன்னு. கை சுத்தம் இருக்காது, வாய் சுத்தம் இருக்காது. அதனால டக்குனு எல்லாத்தையும் ஒதுங்க வை, அவருக்கு மட்டும் தனியா ஒரு சேரை போட்டு வைன்றுவாங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. கை சுத்தமும் வாய் சுத்தமும் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. எப்பொழுதுமே அதை தேவன் விரும்புகிறார். அதான் ஆண்டவர் பிரமாணத்திலே மற்றவருடைய பொருளை என்ன செய்யக்கூடாதுட்டாரு, இச்சிக்க கூடாது. ஏங்க அவங்க வீட்டுல ஒரு பொருள் இருக்கு, நமக்கு தேவையானதா இருக்கு அப்படின்னா அவங்ககிட்ட என்ன செய்யலாம்? ஐயா இது எங்க வாங்குனீங்கன்னு நேரடியா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இல்லைன்னா கொஞ்ச நாளைக்கு கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறது உண்மை. அதுதான் நேர்மைக்கு அழகு. கேட்டு வாங்கிட்டு போறது, கேட்டு எடுத்துட்டு போறது, அது நேர்மைக்கு அழகு. உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுல உன்னை சுருட்டிட்டு போயிட்டோம்னா அது நேர்மையா? கிடையாது. அல்லேலூயா. அப்போ கை சுத்தமும் வாய் சுத்தமும் ஒரு மனிதனுக்கு சரியான முதலீடா இருக்குமானால், அல்லேலூயா சொல்லுங்கள. ஆமா, கையும் வாயும் சுத்தமா இருந்தா அந்த மனுஷன் வாழ்க்கையில எங்கேயோ போயிருவான். அல்லேலூயா. அதாங்க உண்மை. உங்க வீட்டுல என்ன பொருளை என்ன வேணாலும் எங்க வேணாலும் வச்சு பாருங்க,
அந்த இடத்துல ஒரு மனுஷன் வந்துட்டு அப்படியே கிடக்கிறது அப்படியே வந்துட்டு போறான் அப்படின்னா அவன் தான் உண்மையான மனுஷன். அல்லேலூயா. கை சுத்தமும் வாய் சுத்தமும் ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டும். நான் அநேக வீடுகளுக்கு என்னை நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, அது ஒரு பக்கம். குடும்பத்துல நான் நிறைய வீடுகளுக்கு போவேன். பெண்கள்கிட்ட கூட சொல்ல முடியாத ரகசியத்தை ஏன்ட்டு சொல்லி அழுவாங்க ஜெபம் பண்ணதுக்கு. பெத்த தாய்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கட்டின கணவன்கிட்ட சொல்ல மாட்டாங்க, உடன்பிறந்த சகோதரிகிட்ட சொல்ல மாட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய தகப்பனாய் என்னை நினைத்து என்கிட்ட சொல்லி அழுவாங்க. ஏன் அப்படின்னா அவர்கள் என்னை நம்புகிறார்கள். அல்லேலூயா. அப்படி நம்புகிறதுனாலதான் சில விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஜெபிக்க கேட்டுக் கொள்ளுவார்கள். சிலர் மருத்துவர்கிட்ட கூட சொல்லுவதற்கு கூச்சப்படுகிற காரியத்தை கூட அநேகர் என்னிடத்தில் நேரடியாக சொல்லி ஜெபித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நான் நடந்து கொள்ளுகிற விதம். அல்லேலூயா. நேர்மையா நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மகிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளுவார்கள். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கு அநேக வீடுகளுக்கு போன அப்படின்னா ஸ்தோத்திரம், நிறைய வீடுகளுக்கு போவேன். சில வீடுகள்ல சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள், தகப்பன்மார் இருக்க மாட்டார்கள். ஆனா நான் போவேன். போயிட்டு நான் உட்கார்ந்த இடத்த விட்டு நவள மாட்டேன். என் வேலை பிரசங்கம் பண்றதா ஜெபம் பண்றதா அது மட்டும்தான். இப்பதான் மனைவியை கூட்டிட்டு போறேன். இல்லை அப்படின்னா அதுக்கு முன்னால போற ஒத்தியில தான் போறது உண்டு. ஏன் அப்படின்னா அவர்கள் என் மீது வைத்த நம்பிக்கை. அல்லேலூயா. அவங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை நான் காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதுதாங்க நேர்மை. அல்லேலூயா. அந்த நேர்மையாளனாக நான் இருப்பேன் என்றால் கை சுத்தமா இருக்கணும், வாய் சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நமக்கு என்ன வேணாலும் மாமிசம் இச்சிக்க விடாதபடிக்கு, மாமிசம் மற்றவருடைய பொருளை இச்சிக்காம இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாலே போதும். கை சுத்தமாயிரும், வாய் சுத்தமாயிரும். அல்லேலூயா. இப்ப நம்ம வளர்ச்சிக்கு எது தேவைப்படுகிறது? மூலதனம், நேர்மை. அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட் ஓடி இருக்கு? 6 சொல்லியிருக்கோம். சரியா? என்னெல்லாம்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, தெய்வ பயம், உண்மை, நேர்மை. 7வது ஒரு காரியம் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பகத்தன்மை. நம்பிக்கை வேற, நம்பகத்தன்மை வேற. அல்லேலூயா. நம்பகத்தன்மையான ஒரு நபர். அல்லேலூயா. நம்பகத்தன்மை. இந்த நபர்கிட்ட இந்த வேலையை கொடுத்தா சரியா செய்து முடிச்சிருவார். அதான் நம்பகத்தன்மை உள்ள ஆள். இந்த ஆளுகிட்ட அந்த பொறுப்பை நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா, இந்த ஆள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டேன்னா அவர் முடிச்சு கொடுத்துருவாரியா. அதான் நம்பகத்தன்மையான ஆள். எல்லாத்தையும் எல்லா வேலையும் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இல்லையா? நம்பகத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியம். இது நிர்வாகத்துக்கு பொருந்தும், ஊழியத்துக்கு பொருந்தும், குடும்பத்துக்கு பொருந்தும். அல்லேலூயா. வாழ்க்கைக்கு, வாழ்வியலுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் சொல்லுகிற இந்த காரியங்கள் எல்லாம், இதெல்லாம் உண்மை. இது மறுக்க முடியாதது, மறைக்க முடியாத ஒன்று. அல்லேலூயா. நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். என்ன நம்பி உங்க வீட்டு சாவிய, பீரோல் சாவியை தந்துட்டு போகணும்னா என்ன வேணும் என் மேல? உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இருந்தா தானங்க உங்க வீட்டு சாவியை தருவீங்க. அதானே உண்மை. நான் அநேக வீடுகளுக்கு ரொம்ப வெளியூர்ல எல்லாம் கன்வென்ஷனுக்கு போனா அப்படின்னா, சில வீடுகள்ல பணக்காரங்க வீட்டுல எனக்கு இடம் கொடுப்பாங்க, படுக்கிறதுக்கு ரூம் கொடுப்பாங்க. அப்போ ரூமை கொடுத்துட்டு நான் தங்கி இருப்பேன். சில நேரம் அவசரமா அவங்க வெளியே போக வேண்டியிருக்கும். வீடு பார்த்தா பங்களா மாதிரி இருக்கும். எப்படியும் கிலோ கணக்கில் தங்கம்லாம் இருக்கத்தான் செய்யும், லட்சக்கணக்கில் பணம் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் அவங்களுக்கு அவசரமா ஏதாவது ஒரு வேலைக்கு வெளியில போக வேண்டியிருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஐயா நீங்க ரெஸ்ட் எடுங்க, இந்தாங்க சாவி வச்சுக்கோங்க, ரெஸ்ட் ரூம் போனா அந்த பக்கம் போய்க்கோங்க, இல்ல நீங்க காத்தோட்டமா இருக்கணும்னு அந்த இடத்துல போய் இருந்துக்கோங்க, இல்ல ஏசியில இருக்கணும் அந்த ரூம்ல போங்க அப்படின்னு சொல்லி மொத்த கொத்து சாவியும் கையில கொடுத்துட்டு போற குடும்பங்கள் எல்லாம் உண்டு. எதனால தெரியுமா? என் மேல உள்ள நம்பகத்தன்மை. அந்த நம்பகத்தன்மையை நான் காப்பாத்திக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை நம்பி அந்த சாவியை கொடுப்பாங்க. அல்லேலூயா.
இல்லைன்னா அண்ணன் எப்ப காலி ஆவாரு? அல்லேலூயா. எப்ப போவாரு இவர்? எப்ப வெளியே போவாரு? நம்ம வெளியே போக வேண்டிய இருக்க. இல்லைன்னா வராம போன கூட வர்ற மாதிரியே பேசுவாங்க. இன்னும் கிளம்பிட்டோம் ஊழியக்காரரு. அவரை கிளம்புங்கன்னு சொல்ல வேண்டாம். கிளம்பிட்டாரு ஊழியக்காரர், கிளம்பிட்டாரு, நாங்க இப்ப கிளம்பிடுவோம். டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா சொல்லுவாங்க. நம்ம காதுல கேட்கையில புரிஞ்சுக்கணும். ரைட்டு, அவங்க எங்கேயோ போறாங்க, நம்மளை சீக்கிரம் வெளியே போன்னு சொல்றாங்க. சரியா, நான் வர்ற வரைக்கும் நீங்க இருங்கன்னு எப்ப சொல்லுவாங்கன்னா, என் மேல எப்ப நம்பகத்தன்மை அவர்களுக்கு வருமோ அப்பதான் சொல்லிட்டு போவாங்க. ஐயா பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு அவசரம், நீங்க இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன்னாங்க. அப்ப அந்த நம்பகத்தன்மையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். என் வளர்ச்சிக்கு, என் வெற்றிக்கு மூலதனமா எதிர்க்கணும்னா என் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்க வேண்டும். அல்லேலூயா. உங்க மேல, என் மேல ஒரு நம்பகத்தன்மை இருக்குமானால் நம்ம வளர்ச்சியை சுலபமாய் கண்டுகொள்ளலாம், வெற்றியை சுலபமாய் கண்டுகொள்ளலாம். ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஸ்தோத்திரம். நான் வேகமாக போகிறேன், நேரம் இல்லாததுனால. சரி, 8வது, எதை முதலீடு பண்ணணும்? இதுவும் ரொம்ப முக்கியமானதுதான் வெற்றிக்கு. விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சி இருந்தா தான் நம்ம வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. ஆமா, அக்கா ஒரு நாள் குழம்பு வைக்க ஆசைப்படுவாங்க. சிஸ்டர், யாராவது ஒருத்தர் ஒரு தெரியாத ஒரு குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழம்ப வைக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியல, ஆனா ஆசை. யார்ட்டையும் போய் கேட்டு வாங்கியும் சாப்பிட முடியாது, சாப்பிடணும். சரி, என்ன ஆனாலும் பரவாயில்ல, டெய்லி வச்சுதான் பார்த்துருவேன். காலேஜில் ஒரு நாள் வந்துடும் கரெக்டா. அல்லேலூயா. முயற்சியுடைய ஒரு இகழ்ச்சி அடையார் இருக்கிறான். முயற்சி அடைந்தால், எந்த அளவுக்கு முயற்சியை நான் விதைக்கிறேனோ என் முயற்சி இகழ்ச்சியில கொண்டு என்னை விடவே விடாது. அல்லேலூயா. தொடர்ந்து முயற்சி பண்ணி கொண்டே இருக்கணும். அதனாலதான் விடாமுயற்சி என்பது ஊழியத்துக்கும் நிர்வாகத்துக்கும் குடும்பத்துக்கும் பொருந்தும். அல்லேலூயா. பிள்ளைகளை ஊக்கப்படுத்திட்டு இருக்கோம். படிட்டார், நீ விளங்கவே மாட்டேன், என்ன மார்க் எடுக்கிற, செத்த மார்க்கு, நீ ஒப்பேற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து படி, நீ ஜெயிச்சிருவ. தொடர்ந்து படி, நிறைய மார்க் வாங்கிடுவ. இப்படித்தான் பிள்ளைகளை ஊக்கப்படுத்தணும். ஒரு குறைந்த மார்க் ஒண்ணுமே இல்லைங்க, பிள்ளை மார்க்ல 0 வாங்கிட்டு வரட்டுங்க. 0 வாங்கிட்டு வந்த பிள்ளைய கூட நம்ம ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க, அந்த பிள்ளைய ஊக்கப்படுத்தணும். பரவாயில்லடா, இந்த தடவை நீ 0 எடுத்திருக்க, அடுத்த தடவை 10 மார்க் எடுத்துருவாடா, நீ உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடான்னு சொல்லி நீ விடாமுயற்சி எடுத்து படிச்சு பாரு, ஜெயிச்சிருவான்னு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தி விடாமுயற்சிக்குள்ள அவனை தள்ளி விட்டு பாருங்க, அவன் ஜெயிச்சிருவான். அல்லேலூயா. 10 மார்க் எடுத்திருப்பான், 0 மார்க் எடுத்தவன் ஊக்கப்படுத்துகிற பொழுது, உற்சாகப்படுத்துகிற பொழுது விடாமுயற்சிக்குள்ள தள்ளி விடையில அவன் ஜெயிச்சிருவான். அதே 0க்கு அடுத்து ஒரு 10 மார்க் எடுத்தவனை போய் நீ என்ன 10 மார்க் எடுத்திருக்க, 25க்கு 10 எடுத்துட்டு வந்திருக்க, நீ விளங்க மாட்ட, நீ தொடங்க மாட்டேன்னு சொல்லி பாருங்க, அடுத்த தடவை 0க்கு வந்துருவான். நம்மளதான் விளங்க மாட்டான்னு சொல்லிட்டாகல, தொடங்க மாட்டான்னு சொல்லிட்டாங்களான்னு சொல்லி அவன் மன உளைச்சல்லே இருந்து படிப்பை விட்டுருவான், கவனத்தை விட்டு என்ன செய்வான், 10ல இருந்து கீழே வந்துடுவான், ரிவர்ஸ்ல. அதே பிள்ளைய நீங்க ஊக்கப்படுத்தி பாருங்க, முன்னால ஓடிடுவாங்க. ஊக்கப்படுத்தி பழகுங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு, ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கு என்ன முதலீடா இருக்கணும்னா விடாமுயற்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த விடாமுயற்சி இருக்கிறதுனாலதான் நான் ஊழியத்துல தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. விடாமுயற்சி இருக்கிறதுனாலதான் என்னைக்கு நாள் ஒரு நாள் என் கர்த்தர் சொன்னபடி நான் அறுவடை செய்வேன் என்ற ஒரு விடாமுயற்சியோடு தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. விடாமுயற்சி. நான் ஒரு சபை நடத்தி கொண்டிருந்தேன். அந்த பொறுப்பாளர்கள் பாம்பேயில் இருக்கிறாங்க. அப்ப நான் கடந்த வருஷத்துல நான் தொடர்ந்து போய் நடத்தி கொண்டிருக்கையில திடீரென்று அந்த சபையை நடத்தி கொண்டிருந்த மூத்த போதகர் ஒருவர் மறுபடியும் உடல் நலம் சரியாயிட்டுன்னு மறுபடியும் உள்ள வந்து ஜாயின் பண்ணி கொண்டார். ஜாயின் பண்ணி கொண்டு இருந்தோடனே அந்த சபைக்கு உட்பட்டவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லையா அவரு ஸ்தோத்திரம் எங்களுக்கு சொந்தக்காரரு, பழகுனவரு, சரி அதனால விரும்பி வர்றாரு, நீங்களும் பொறுப்பா நடத்தணும், அதனால நீங்க அவர் வந்துட்டாருன்னு திரும்பி பெறாதங்கன்னாரு. சரி என்று சொல்லி நான் என்ன செய்தேன், தொடர்ந்து நடத்தி கொண்டே இருந்தேன். அவரு என்ன பண்ணாருன்னா, அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சேட்டைய ஆரம்பிச்சாரு. அல்லேலூயா.
நானும் பார்த்தேன், சரி ஒரு முதியவர்களோடு ஒரு முதிர்ந்த மூத்த போதகர்கிட்ட போய் நம்ம போய் ஃபைட் பண்ண வேண்டாம், நம்ம விட்டு கொடுத்துட்டு போயிடுவோம், நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரியா நீங்களே நடத்துங்க, நான் விளைக்கிடுறேன், எனக்கு நிறைய ஊழியர் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நான் என்ன பண்ணிட்டேன், வெளியே வர்றேன். வெளியே வரையில, நான் சபையை விட்டு வெளியே வரையில கிட்டத்தட்ட 40-45 விசுவாசிகள் இருந்தார்கள். அல்லேலூயா. அப்படி விட்டுட்டு வெளியே வந்தேன். அவர் சில காலம் நடத்தினாரு. மறுபடியும் அவர் வெளியே போகக்கூடிய சூழ்நிலைக்கு வெளியில போயிட்டாரு. வெளியில போன உடனே அவர்கள் 2-3 பேரை வச்சு நடத்தி பார்த்தாங்க, செட் ஆகல. அப்புறம் மறுபடியும் எனக்கு ஆளை விட்டு அனுப்பி விட்டாங்க, ஐயா நீங்க மறுபடியும் வரணுமா. சரி, போவையில் அவர் எப்படி போனார் தெரியுமா? சும்மா போகல, சபையை விட்டு வெளியே போவையில சும்மா போனாலும் பரவாயில்லை, எனக்கு பிடிக்கல, உங்களுக்கு நிர்வாகத்துக்கு எனக்கு உங்களுக்கு பிடிக்கல, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனா கூட ஒரு லாஜிக் இருந்திருக்கும். போற போக்குல ஒண்ணு விதைச்சு விட்டுட்டு போனாரு பாருங்க. யார பத்தி? என்ன பத்தி விதைச்சு விட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா. விதைக்கிறதுக்கு ஆட்கள் கம்மி நினைச்சோம் பாருங்க. போற வழியில அருவாட்டில் ஒரு 5-6 விதைச்சு விட்டுட்டு போயிட்டார். நான் தட்சணா அந்த ஊருக்கு ஒரு மீட்டிங் விஷயமா அந்த ஊருக்கு போறேன். பார்க்க அதுக்கு அடுத்த தெருவில் இருக்கிற சபைக்கு போயிருந்தேன். முடிச்சிட்டு வரையில அந்த சபை மூப்பர் ஒருவர் என்னை சந்தித்தார். அப்பொழுது, ஐயா நீங்க போயிட்டீங்க, அந்த ஆளு நான் நடத்துறேன்னு சொல்லி கடைசியில் என்கிட்ட ஃபைட் பண்ணி அவர் இருக்கிறதையும் என்ன ஆக்கிட்டு போயிட்டாரு, தொடச்சு விட்டுட்டு போயிட்டாரு. சரி, இப்ப என்ன பண்ணணும், நீங்க மறுபடியும் வரணும்னு பெரிய எல்லாரும் கேட்குறாங்க, சொல்லுங்க, நீங்க கட்டாயம் வாங்க, என்ன சொல்றீங்கன்னு சொல்லுங்க, உங்க கண்டிஷனை சொல்லுங்க, நான் மேல் இடத்துல பேசுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் சொன்னேன், எனக்கு ஒரு கண்டிஷனும் கிடையாது, என்னை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா நான் பாட்டில் ஊழியம் செய்வேன், எனக்கு காசு வேண்டாம், பணமும் வேண்டாம், கர்த்தருடைய ஊழியத்தை நான் உண்மையா செய்யறதுக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். தொந்தரவு செய்யாம விட்டுட்டீங்கன்னா நான் பாட்டில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், இதை மட்டும் நீங்க நிர்வாகிட்ட பேசுங்கட்டேன். அதால போயிட்டு அப்புறம் அவங்க பேசி மறுபடியும் என்னை அழைத்தார்கள். சரியா, அப்புறம் சரி, அப்ப கேட்டேன், 4-5 மாசமா அவர் விட்டுட்டு போய் 4-5 மாசம் ஆச்சு, ஏன் அப்பெல்லாம் கூப்பிடல இப்ப கூப்பிடுறீங்க? இல்லையா, போறேன்னு சொல்லிட்டு போற வழியில ஒண்ணு என்ன பண்ணிட்டு போயிட்டாரு, உங்க மேல ஒரு காரியத்தை சேத்த வாரி போட்டுட்டு போயிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க, நான் வண்டியில ஒரு ஆளை கூட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு அவங்களுக்கு என்ன உறவுன்னு 3வது மனுஷனுக்கு தெரியுமா? அத்தையா இருக்கலாம், சித்தியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சா இருக்கலாம், அப்படிதானே? சொல்லுங்களேன். உடனே போற வழியில ஒரு பெரிய ஸ்டோரியை உண்டு பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அதனாலதான் ஐயா நாங்க பின் வாங்கணும். அதை நீங்க ஏங்கிட்ட நேரில் கேட்டிருக்கலாம்ல ஐயா, அந்த ஆளு யாருன்னு அவங்களே கூப்பிட்டு வந்து நான் நிரூபிச்சிருப்பேனே. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. எங்க சித்தி ஒரு நாள் என் வண்டியில வந்தா, இந்த பிராங்குளத்துல இருக்கிறான், அவளை நான் கூட்டிட்டு போன வண்டியில, இவன் கண்ணுல மண்ணெல்லி போட எப்படி பார்த்திருக்கான் பாருங்க. எங்க போய் சொல்ல, இப்போ உதவி செய்யறது கூட ஆபத்தா போயிருது பாருங்க. பத்தீங்களா? உதவி செய்வது இப்ப என்ன ஆயிருது, உபத்திரமா மாறிடுதுங்க. அல்லேலூயா. அதை நம்பதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதானே செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி கடைசியில நான் சொன்னேன், இதான் என் நிலவரம், இல்லைன்னா அவரை கூட்டிட்டு வாங்க, அவர் எந்த ஆளை பார்த்தாரோ அந்த ஆளை நான் கூட்டிட்டு வரேன், அந்த ஆள் என்ன முறைங்கிறத நீங்களே விசாரிச்சுக்கோங்க. சரியா விடுங்க, அவரு அப்படித்தான், அவர் எல்லா இடத்துலையும் இந்த சேட்டை தான் பண்ணுவாருன்னு விட்டுட்டாங்க ஒரே வார்த்தையில. நான் மறுபடியும் ஜாயின் பண்ண போவையில சபையில ஒரு ஆளும் கிடையாது. நான் வெளியே வரையில 45 பேர்கிட்ட இருந்தாங்க. நான் மறுபடியும் உள்ள போவையில எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் கிடையாது. அந்த ஒருத்தர் யாரு? அந்த மூப்பரு. அவர் திறந்து போட்டுட்டு போயிடுவாரு சர்ச்சை. முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட்டத்துக்கு வருவார், அவ்வளவுதான் அவர் வேலை. ஒருத்தர் இல்லாம மறுபடியும் அந்த சபையில போய் நான் ஜாயின் பண்றேன். ஜனவரி மாசம், இப்ப 2024 ஜனவரி மாசம் போய் ஜாயின் பண்ணேன். மறுபடியும் அந்த சபையை கட்டி எழுப்பி விடா முயற்சி, ஒருத்தர் வராட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தொடர்ந்து என்னால முடியும், போன எல்லாரையும் மறுபடியும் கொண்டு வர முடியும்னு விடா முயற்சி. கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை மாசம்?
7 மாசம் ஆச்சு, பாதி வேற கொண்டு வந்துட்டேன். யாரு வீடு ஏறி இறங்கல, யாரு வீட்லயும் போய் நீங்க திரும்ப வாங்கன்னு கூப்பிட்டது கிடையாது. நான் போன டெய்லி ஜெபம் பண்ணேன். நான் செஞ்ச வேலை, சபையில போய் ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சேன். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையா மறுபடியும் உள்ள கொண்டு வந்தார். 22 பேர் உள்ள வந்துட்டாங்க. இது எதற்கு கிடைத்த வெற்றி என்றால் விடாமுயற்சிக்கு கிடைத்த வெற்றி. அப்ப விடாமுயற்சியாய் ஒன்றை செயல்படுத்தினோம் என்றால் வெற்றி பெறலாம். நம்ம ஒரு காரியத்தை ஜெயிக்கணும்னு விடாமுயற்சியோடு போராடி கொண்டு இருக்கிறதான் பிசாசு எந்த ரூட்லயாவது வந்து கிரியை செய்வான். அதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு வேலையா தானே கெடுக்கிறது தான் வேலை. முன்னேற்றத்தை கெடுக்கிறது தான் பிசாசுடைய வேலை. அவன் எந்த ரூபத்துல வருவான்னு தெரியாது. யார் ரூபத்துல வருவான்? முகத்துக்கு முன்பாக சிதறடிக்கிறவன் எங்க வருவானா? நாகும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவான். முகத்துக்கு முன்பாகனா பாம்பையில் இருக்கிற ஒரு நபரை என் முன்னால வந்து டெய்லி வந்துட்டு போறாரு. என் முன்னால காலையில முழிச்சா ராத்திரி வரைக்கும் என் கண்ணுல யாரு படுவாங்களோ அவங்க மூலியமா தான் வருவான் பிசாசு. புரிஞ்சுட்டா? இப்ப ரொம்ப விளக்குனா ஆபத்தாயிரும். அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்படி கிரியை செய்வான்னா, வசனம் சொல்லுது, நான் சொல்லல, முகத்துக்கு சிதறடிக்கிறவன் முகத்துக்கு முன்பாக வருவானாம். அல்லேலூயா. அப்போ நம்ம வளர்ச்சியை யாருக்கு பிடிக்காதுன்னா, நம்ம ஊழியத்துல வளர்றோம், ஊழியம் வளருதுன்னா யாருக்கு லாபம்? ஊழியக்காரனுக்கா கத்தருக்கா? கத்தருக்கு தாங்க லாபம். ஒரு 10 ஆத்துமா அறுவடை பண்ணி சபைக்குள்ள வந்தா ஊழியக்காரனுக்கு லாபமா கத்தருக்கு லாபமா? பரலோகத்துக்கு தான் லாபம். அதான உண்மை. பரலோகத்துக்கு தாங்க. ஒரு 10 விசுவாசி, ஒரு 10 விசுவாசி புதுசா உள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டா சபையில எண்ணிக்கை வந்துரும். ஆனா லாபம் யாருக்கு என்றால் பரலோகத்திற்கு. இது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. பரலோகத்துக்கு கூட்டம் சேரக்கூடாதுங்கிறது நான் அவனுடைய திட்டமே. அல்லேலூயா. அவன் வேலையை என்ன? அழிக்கவும் கொல்லவும் என்று வேற ஒன்று இருக்கு. அவன் வர்றான், கெடுக்கிறதுக்கு தான் வருவான். முளைக்க விட மாட்டான், வளர விட மாட்டான். எந்த ரூபத்திலேயாவது அவன் என்ன செய்வான்? கிண்டி கிளறி வளர்ச்சியை தடை பண்றதுக்கு என்ன வழி உண்டோ அத்தனை உள்ள பாஞ்சு நிற்பான். அல்லேலூயா. கடைசியில ஊழியக்காரன் நொந்து உள்நோளாகி விட்டா போதும், நீ ஆளை விட்டா போதும், ஊழியமும் வேண்டாம் நீரும் வேண்டாம் ஓடுவான் பாருங்க. அந்த நிலைமை கொண்டு விட ஆரம்பிப்பான் பிசாசு. அவன் யாருக்கிட்ட வேணாலும் கிரியை செய்வாங்க. கூட இருந்தாரு தெரியுமா பிசா? நம்ம நினைப்போம் ஊழியக்காரன் பிள்ளைகிட்டலாம் பிசாசு கிரியை செய்வானா? செய்வானா செய்ய மாட்டானா? செய்வானா செய்ய மாட்டானா? சொல்லுங்க. ஒரு ஊழியக்காரி இருக்கான்னா அவ புருஷன்கிட்ட பிசாசு கிரியை செய்வானா செய்ய மாட்டானா? அதே போல பொண்டாட்டியும் கிரியை செய்வான், புருஷன்கிட்டையும் கிரியை செய்வான், பிள்ளைகிட்டையும் கிரியை செய்வான். அப்படின்னு நம்புறீங்களா? நம்பிதான் ஆகணும். அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் யாரு? பேதுரு. தேவன் தெரிந்தெடுத்த 12 அப்போஸ்தலர்கள் பிரதான யாரு? அப்போஸ்தலன் பேதுரு. பேதுரு சொல்றான், எப்பா எல்லாரும் என்னை எப்படி சொல்லிட்டு போட்டோம், நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நீ யார் என்று நினைக்கிறேன்னு? நீ கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று நான் அறிவேன்னா. நீ சொல்லல, உனக்குள் இருக்கிற ஆவியானவர் இதை சொல்ல வச்சாருன்னு சொல்லி புகழ்ந்தாரு. யார? பேதுருவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிறிஸ்து என்று அறிக்கை செஞ்சான், புகழ்ந்தான். அப்புறம் ஒரு 4 வசனத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா அப்பாலே போய் சாத்தானே அப்படின்ட்டாரு அந்த பேதுருவை பார்த்து. இப்ப பேதுருக்குள்ள யார் வந்துட்டா? பிசாசு உள்ள வந்துட்டான். எதுக்கு தெரியுமா? தேவ திட்டத்தை நிறைவேற்ற கூடாது என்பதற்காக அவன் ஒரு வார்த்தையை விட்டான். பேதுரு என்ன வார்த்தையை விட்டான்? ஆண்டவரே, நான் ஒரு தரிசனம் கண்டேன், மோசையை பார்த்தேன், எலியாவை பார்த்தேன். அப்ப மோசைக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், நமக்கு ஒரு கூடாரத்தை போட்டு இங்க உட்கார்ந்து கொடும். ஊருக்குள்ள போனாதானா உங்க பிடிச்சு சிலுவையில அடிப்பான். சிலுவையிலே அடிக்க வேண்டாம், கூடாரத்தை போட்டு இங்கே தங்கி கொடுன்னா. இது யார் திட்டம்? பிசாசு திட்டம். தேவ திட்டம் என்ன? தேவகுமாரன் சிலுவையில
அடிக்கப்பட வேண்டும், அறையப்பட வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்பது தேவ திட்டம். மனுமக்களுக்காக ஒரே ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு கூட இருந்த பேதுருக்குள்ள பிசாசு போய் கிரியை செய்யறான். அப்ப கூட இருக்கவங்க கூட கிரியை செய்ய மாட்டான், கட்டாயம் செய்வான். பேதுருவே பிடிச்சவன் நம்மளெல்லாம் விட்டு வைப்பானா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புரிதல் இருக்கிறதுனால தாங்க நான் ஊழியத்துல எதையும் கண்டுக்கலாம் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பைபிளை பத்தி நல்லா தெரியுங்கிறதுனால. பேதுருவையும் ஆட்டி படைச்சான். அப்புறம் ஒரு மாதிரி சரி ஆயிட்டாரு பேதுரு. அப்புறம் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, கடைசி வரைக்கும் காட்டிக்கிடல, தனக்குள்ள ஒரு பிசாசு கிரியை செஞ்சுக்கிட்டே அவனுக்குள்ள இருந்திருக்கு. கடைசியில எந்திரிச்சான் பாருங்க, இவர் தான்பா இயேசுவை பிடிச்சு தூக்கி அட்டி கொண்டு அப்படின்ட்டான். எப்படி கட்டி கொடுத்தான்? அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து, ராஜா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சு முத்தத்தினால் கட்டி கொடுத்தான். அவனுக்குள்ள யாருதான் கிரியை செஞ்சான்? அவனும் யாரு கூட தான் இருந்தான்? இயேசு கூட இருந்த 12 சீசர்களில் ஒருவன். கூட இயேசு கூட இருந்தவங்கிட்டயே பிசாசு போய் ஆட்டி படைக்கிறான்னா நம்ம கூட இருக்கிறவங்களை விடுவானா? வசனம் இருந்தா ஜெயிச்சிடலாம், வார்த்தை இருந்தா ஜெயிச்சிடலாம். இப்ப விடாமுயற்சி. பிசாசு இப்படி எல்லாம் கிரியை செய்வான், அதெல்லாம் பார்த்து சோர்ந்துடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாதுன்னு நாம ஓடுற ஓட்டத்துல விடாமுயற்சியோடு ஓடிட்டோம் அப்படின்னா வெற்றியை கண்டுபிடித்து விடலாம், ஜெயித்து விடலாம். அல்லேலூயா. எங்கனாலும் அதாங்க சரி. அடுத்து என்ன அப்படின்னா 9வது ஒரு மூலதனம், 9வது முதலீடு, கடினமான உழைப்பு. அல்லேலூயா. கடின உழைப்பு ரொம்ப அவசியம். அடுத்து நம்ம வளர்ச்சிக்கு எதை மூலதனம் பண்ணணும்? கடினமான உழைப்பை. அல்லேலூயா. நம்ம ஒரு பகுதிக்கே மணி ஓடிட்டு இருக்கு, இன்னொரு 2வது செஷன் இருக்கு, அதுல 2வது பகுதி இருக்கு. அடுத்த முறை பார்ப்போம்னா அடுத்த செஷன்ல பார்ப்போம். ஆமா, கேப்பு விட்டு. சரியா? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த என்ன மூலதனம் பண்ணணும் அப்படின்னா கடினமான உழைப்பு. வேதம் சொல்லுகிறது, உழைக்காதவன் என்ன செய்யக்கூடாதான்? சாப்பிடக்கூடாது. வேலை செய்யாதவன் சாப்பிடாத. என்னத்தையாவது பானை சட்டியவாது கழுவி வேலை செய்யணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அது ஒரு வேலை தானங்க. அழலே சொல்லுங்களேன். என்ன வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என் வெற்றிக்கு உண்டான வேலை எதுவா இருக்கிறதோ அந்த வேலையில நான் கடின உழைப்பை போடணும். என் ஊழியம் வளரணும்னா நான் கடினமா உழைக்கணும். அல்லேலூயா. என் யூடியூப் வளரணும் அப்படின்னா, இந்த யூடியூப் ஜேசி ஸ்டார் டிவி யூடியூப், நம்ம யூடியூப் சேனல் வளரணும்னா நான் கடின உழைப்பை போடணும். நான் எவ்வளவு உழைக்கிறேன், எவ்வளவு கடினமா செயல் பண்றேங்கிறதுக்கு ஒரு சிலர் தான் சாட்சி. அல்லேலூயா. ஆமா, நான் உன்னை கத்துக்கிடணும்னு நினைச்சா தரம் மட்டும் இறங்கி போயிடுவேன், காலில் கூட விழுந்துருவேன், கத்துக்கிடணுமே. அல்லேலூயா. கடின உழைப்பு. ஒரு 2 மாதம், அதிகமா ஒரு 2-2.5 மாதம் கடினமான உழைப்பை போட்டு இன்னைக்கு யூடியூப்பை டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கிறேங்க. கடினமா 2 மாசம் உழைச்சேன். 2 மாதங்க. நிறைய பேருக்கு தெரியும் அந்த காலத்துல போய் எங்கெல்லாம் போறான், எங்க சுத்திட்டு வாரான், என்ன செய்யறான்னு நம்மளை பத்தி ஏளனமா பேசுவாங்க, கேவலமா. நான் கவலைப்படக்கூடாது, அதெல்லாம் பார்த்தோன்னா வளர முடியாது. அல்லேலூயா. கடின உழைப்ப 2-2.5 மாசம் போட்டேன். இன்னும் சில காரியம் இருக்கு, அச்சீவ் பண்ணி ஆகணும். ஜெயிக்கணும்னா ஓடிதான் ஆகணும். அல்லேலூயா. எங்க லக்கு அங்க இருக்கு, பந்தய பொருள் அங்க இருக்கு. ஓட்ட பந்தயத்தை கலந்துக்கிட்டாச்சு, எல்லாரும் ஓடுங்க, நான் உட்காந்துக்கிடுவேன். சக்க பிள்ளையார் மாதிரி உட்காந்துக்கிட்டானே என் நிலைமை என்ன ஆகும்? ஓடுனவன் ஜெயிச்சு வாங்கிட்டு போயிடுவான், நான் உட்காந்துக்கிட்டு தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஓடுகிறவர்களோடு நானும் ஓட வேண்டும். இன்னும் முழு பலத்தை காட்டி, இன்னும் முழு முயற்சி எடுத்து, இன்னும் நான் எவ்வளவு ஓடணும், என் உழைப்பை எவ்வளவு போடணும். உழைப்பு அதிகமா போட்டா தாங்க வெற்றி பெற முடியும், லக்கை அடைய முடியும். நம்ம கடினமா உழைக்கையில தான் சொல்லுவாங்க, போது நீ உழைச்ச கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கா. அல்லேலூயா சொல்லுங்களேன். இதை யாரு விதைப்பான்னா, பிசாசு களைகளை விதைக்க வருவான். அல்லேலூயா.
ஏன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க, அது எதுக்கு செவ்வாய்க்கிழமை போய் வாரம் என் பா போட்டு கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருக்கேன், உனக்கு எதுக்கு அவ்வளவு செலவு, பணம் ரொம்ப வருதோ அப்படின்னாங்க. ஏன் அவ்வளவு தூரம் வாரம் போட்டு நடத்திட்டு கிடக்க, கரண்ட் புல்லு வேஸ்ட், தொண்டை தண்ணியை கொடுத்துட்டு அலையுத, நீ வேற வெண்கல தொண்டை கத்திக்கிட்டு கிடக்க. மாசத்துல ஒரு நாள் உபாச கூட்டம் நடத்தணுமா, எல்லா சபையும் போல ஒரு நாள் உபாச கூட்டம் நடத்து, ஒரு நாள் ராத்திரி கூட்டத்தை நடத்து, ஞாயிற்றுக்கிழமை வாரத்துல 4 நாள், மிஞ்சி போனா ஒரு 6 ஊழியம் செஞ்சா போதாதா? அல்லேலூயா. நான் சொன்னேன், என் எஜமானுக்கு நான் வேலைக்காரன், எனக்கு வேலை கொடுத்துருக்கிறாரு. நான் இப்ப கேட்டேன், நீ கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சிட்டுன்னு வச்சுக்கேன், கவர்மெண்டோ சரி சரியா, எந்த ஒரு செக்டார், கவர்மெண்ட் செக்டாரா இருக்கட்டும் பிரைவேட் செக்டாரா இருக்கட்டும், எந்த ஒரு வேலையா இருந்தாலும் 4 நாள் வேலை பார்த்துட்டு மீதி நாள் சேர்த்து சம்பளம் கிட்ட கொடுப்பானா? சொல்லுங்க. மாசத்துல 30 நாள் இருக்குன்னா 30 நாள் வேலை பார்க்கணும்ல, அப்படிதானே? 30 நாள் வேலை பார்த்தா தாங்க அந்த நிர்வாகம் சம்பளம் தரும். அதே போலதான் நான் பரலோக கவர்மெண்டால நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன், நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் சரியா செஞ்சேன்னா நான் வேலைக்குரிய ஒவ்வொரு கூலியும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் வேலையே செய்ய மாட்டேன், கூலி மட்டும் வேணும்னா அது எப்படி நடக்கும்? அல்லேலூயா. சொன்னேன், என் வேலை மாசத்துல 31 நாளா 30 நாளும் வேலை பார்க்கணும், அவ்வளவுதான். கூலி அவர் தருவார். அல்லேலூயா. கூலியை நான் கர்த்தரிடத்துல எதிர்பார்க்கிறேன், அவர் தருவார். எஜமான் தானே, வேலைக்காரனா எஜமான் அவர், வேலை கொடுத்தவர் கூலி தருவார். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ என் கடினமான உழைப்பை நான் போட்டாதான் நான் வளர்ச்சியை காண முடியும், பெருக்கத்தை காண முடியும். அப்போ கடின உழைப்பு ரொம்ப இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சில ஆளு சொல்லுவாங்கல்ல, அப்பா அந்த தாய் இருக்கா பாரு, பம்பரமா இருப்பாப்பா அப்படிம்பாங்க, பத்திரிக்கையில. ஆமா, கண்ணை மூடிட்டு முடிக்கல சோறு கறியை பொங்கிட்டு அடுத்து துணிமணியெல்லாம் பொங்கிட்டு வீடு வாசல். சில வீட்டுக்குள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படி உண்மையிலே பரலோகம் மாதிரி இருக்க வீடெல்லாம் இருக்குங்க. அவ்வளவு ஒரு நீட்னஸ், அப்படியே அப்படி பளிச்சுன்னா. கைத்தால ஒரு வீடு இருக்கு, நம்ம அக்காட்ட சொல்லுவேன், அங்காட்ட விசாக்காட்ட, அக்கா நானும் 30 வருஷம் ஊழியத்துல இருக்கேங்க, எவ்வளோ வீடு போயிருக்கிறேன், உங்க வீட மாதிரி ஒரு நீட்னஸ் வீடு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. என்ன அப்படின்னா அவ்வளவு சுத்தம், ஒரு தூசி அப்படி படாத தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏங்க தரையை மட்டும் தொடச்சாலும் பரவாயில்ல, இருக்கிற அத்தனை பொருளையும் தொடச்சி, செவ்வரெல்லாம் தொடச்சி, மேல தொடச்சி, கீழே தொடச்சி, காலையில தான் தொடச்சிருப்பாங்க, சாயங்காலம் ஒரு துடைப்பு. அவ்வளவு ஒரு நீட்டு, அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. இது எதை குறிக்குது? நம்ம வீடு சுத்தமா இருக்கணும்னா அதுல ஒரு உழைப்பு போடணும், கடின உழைப்பு. அல்லையா? சில வீட்டுக்கு போய் பாருங்க, கிருகிருன்னு தலை சுத்திரும், பார்த்திருக்கீங்களா? சில வீடுகள்ல போய் நுழைஞ்ச உடனே உள்ள இருந்து வெளியே வந்து உட்கார்ந்துக்கணும் போல தோணும். புரிஞ்சுட்டீங்களா? எவ்வளவு அருமையா ஆண்டவர் சாலமோன் வச்சு சொன்னார் பத்தீங்களா? போன வாரம் தான் பேசணும். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான். அல்லேலூயா. சில வீட்டுல தோத்து போனா அப்படியே கிடக்கும், திறந்து ஈச்செல்லாம் ஆடி கிடக்கும், குழம்பு திறந்து கிடக்கும். அல்லேலூயா. சில வீடுகளில் போய் பார்த்திருப்பேன், குழம்பு வச்ச உடனே அந்த குழம்பு அப்படியே என்ன செய்வாங்க, எடுத்து இன்னொரு பாத்திரத்துல வச்சுட்டு இந்த பாத்திரத்தை கழுவி நீட்டா போட்டுருவாங்க. அந்த சாப்பாடு அது ஒரு பேஷன்ல எடுத்து வச்சு அந்த பாத்திரத்தை கிளீன் பண்ணி போட்டுருவாங்க. இந்த நீட்னஸ் இருக்கு பாருங்க, இதெல்லாம் எங்க வரும்னு அந்த கடின உழைப்புல வரும். இந்த நீட்னஸ் நீங்க உங்க வீட்டை எவ்வளவு நீட்டா வைக்கிறீங்களோ, அதான் சொல்லுவாங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ள போனோடனே தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆள் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே பரலோகம் மாதிரி இருக்கணுங்க, பார்த்திருக்கீங்களா? சில வீடுகள்ல போன உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே போகவே தோணாது. அந்த அளவுக்கு ஒரு நீட்டா அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல இருக்கும். சரியா? சில வீட்டுல எங்க இருக்கணும், டைனிங் டேபிள் இருக்க வேண்டியது எங்க இருக்கும்?
சீப்பு எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சோத்து பானை கிட்ட கிடக்கும் சீப்பு. சீப்பு எங்க இருக்கணும்? ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய பொருள் எங்க இருக்காது? ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்க வேண்டிய இடத்துல ட்ரெஸ்ஸிங் டேபிள் பொருள் இருக்காது. டைனிங் டேபிள்ல இருக்க வேண்டிய பொருள் டைனிங் டேபிள்ல இருக்கா, ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருக்கும், அது அங்க இருக்கும். அம்மேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல வைக்கணும். என்னுடைய கேபிச் என்ன அப்படின்னா, பைபிளுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கேன்னா அந்த பைபிள் அந்த இடத்த தவிர வேற இடத்துல கொண்டு வைக்க மாட்டேன். நேரம் அங்க கொண்டு தான் போடுவேன். டெய்லி ஒரு பொருளை எந்த இடத்துல வைக்கணும்னு ஆசைப்படுறோம் அந்த இடத்த தவிர அந்த பொருள் மாறாது. வைக்க விரும்பவும் மாட்டேன். யாராவது மாத்தினா தான் மாறணும் ஒழிய, வண்டி சாவியா எந்த இடத்துல நான் பழகிட்டோனோ அந்த இடத்துலதான் சாவி கிடக்கும். தூக்கத்துல கேட்டா கூட நான் போட்ட இடம் இந்த இடம்ன்றேன். நான் வச்ச புக்கு அந்த இடத்துல தான் இருக்கும். எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கணுமோ அந்த இடத்துல இருக்கும். அதாவது அந்தந்த இடத்துல. சரியா? நம்ம இப்ப கண்ணை பொத்திட்டு சர்ச்சில் எந்தெந்த பொருள் எங்க இருக்குன்னு நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லிடுவேன் எந்த பொருள் எங்க இருக்குன்னு. நீங்களா மாத்தாம இருந்தா அது மாறாது. அல்லேலூயா. அப்ப கடின உழைப்ப போட்டு பாருங்க. ஆமா, இன்னையில இருந்து உங்க வீடு எப்படி இருக்கணும்? பரலோகம் மாதிரி இருக்கணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் நீட்டா வச்சு பாருங்க. உங்களுக்கு வாரவங்க அப்புறம் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஐயோ அந்த அக்கா கிட்ட போக முடியுமா, அவ்வளவு நீட்டா வச்சிருக்காங்க தெரியுமா, நீயும் வீட்டை வச்சிருக்கிய கர்மாந்த படிச்சவட அப்படின்னு அங்க போய் சண்டை போடுவான், உங்களை புகழ்ந்துகிட்டு இருப்பான். அல்லேலூயா. அந்த வீடு அவ்வளவு ஒரு நீட்னஸ். ஏங்க எப்படி வீட்டை வச்சிருக்கீங்களோ அப்படிதான் நம்ம வீடு இருக்கும். இந்த வீடு இருக்குல்ல, இந்த வீட்டையும் அப்படித்தானே வச்சிருப்போம். அல்லேலூயா சொல்லுங்கள. அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றிலும் ஒரு கடினமான உழைப்பை நீங்க மூலதனம் பண்ணணும். கடின உழைப்பை மூலதனம் பண்ணினாதான் நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதமா இருக்கும், பார்ப்பதற்கு அழகா இருக்கும், வெற்றியை காண முடியும், வளர்ச்சியை காண முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அடுத்து நம்ம என்ன பண்றோம்? மூலதனத்துல கடினமான உழைப்பு ரொம்ப இருக்கணும். உழைச்சிங்கன்னா பலன் அறுவடை செய்யலாம். அல்லேலூயா. சோம்பேறி ஏதாவது அறுப்பானா? ஒன்னும் அறுக்க மாட்டான். அல்லேலூயா. ஆமா, மூலதனத்தில் அடுத்த உழைப்பு கடின உழைப்பு. அடுத்து 10வது ஒரு காரியம் இருக்கிறது. இதையும் என்ன செய்யணும்? மூலதனம் பண்ணணும். ஒழுங்கு. அல்லேலூயா. எல்லாமே நீங்க எங்க சுத்தி வந்தாலும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷனா தான் இருக்கும். நம்ம மூலதனம் பண்ற ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்தது தாங்க. ஒழுங்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், சகலமும் நல் ஒழுக்கமும் கிரமமுமாயும் இருக்க வேண்டும். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குங்க. நான் மூலதனம் உங்ககிட்ட சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் வசனம் இருக்கு. வசனத்துக்கு வெளியே போய் நான் பேச விரும்பல. வசனத்துக்கு வெளியே போய் பேச மாட்டேன். வசனத்தை வச்சுதான் பேசுறேன். ஆதாரமா வசனத்தை வச்சுதான் பேசுறேன். அல்லேலூயா. சகலமும் நல்வொழுக்கமும் ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கும் கிரமமுமாய். அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இல்லாம என்ன செய்யக்கூடாது? செய்யவே கூடாது. எல்லாரும் இப்ப ஒரு ஒழுங்கு உங்ககிட்ட ஆரம்பிப்போமே, அப்படிதானே? ஒரு ஒழுங்கு வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கருவாடு குழம்பு வைக்கிறதுக்குன்னு ஒரு சட்டி வச்சிருப்பாங்க, மண் சட்டி வச்சிருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? கருவாட்டுக்குன்னு. ஏன் அது ஒரு ஒழுங்கா வச்சிருக்காங்க? ஏன்னா கருவாடு குழம்பு வச்சு அதுக்கு எண்ணத்தை தான் கழுவி வச்சாலும் அந்த கொச்சை போகுமா? போவாது. அதனால கருவாடு குழம்பு வைக்கிறதுக்கென்று ஒரு மண்பானையில் ஒரு பாத்திரத்தை தனியா வச்சிருப்பாங்க. மீன் குழம்புக்கென்று ஒரு பாத்திரம், ஒரு ஒழுங்கு. சரியா? எந்த பொருளை எங்க வைக்கணுங்கிறது ஒழுங்கு. தண்ணி குடிக்கிற டம்ளரை கொண்டு பாத்ரூம்ல வைப்போமா? அப்ப நம்ம தண்ணி குடிக்கிற தண்ணியை கோரி குடிக்கிறதுக்குன்னு வைத்திருக்கிற பாத்திரத்தை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கிறோம். அதுதான் ஒழுங்கு. வைக்க வேண்டிய இடத்துலதான் வைக்கணும். அதுதான் ஒழுங்கு. இல்லையா? சொல்லுங்களேன். ஒழுங்கும் கிரமமுமாயும். எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கணும்ல. இப்படித்தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும், ஆண்கள் தான் இப்படி இருக்கணும்.
அல்லேலூயா. ஒரு ஒழுங்கு நமக்கு இருக்கு. சபைனா இப்படித்தான் இருக்கணும், வீடுனா இப்படித்தான் இருக்கணும், கல்யாண வீடுனா இப்படித்தான் இருக்கணும். ஆமா, கல்யாண வீட்டுல ஆட்டம் போட்ட மாதிரி துக்க வீட்டுல போய் ஆட முடியுமா? சிரிச்சுட்டு இருப்போம், இருக்க முடியுமா நம்மளால? அப்போ ஒரு ஒழுங்கு இருக்கு. துக்க வீட்டுல போய் துக்கப்படுகிறவர்களோடு நம்ம துக்கம் பட முடியும், துக்கம் படணும். ஆனா கல்யாண வீட்டுல போய் நல்ல வாய் கலகலப்பா சிரிச்ச மாதிரி துக்க வீட்டுல போய் சிரிச்சா அது ஒழுங்கா? ஒழுங்கு கிடையாது. அதே போல கல்யாண வீட்டுல போய் உட்கார்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல போய் ஒப்பாரி வச்சா அது ஒழுங்கா? அதுவும் ஒழுங்கு கிடையாது. அல்லேலூயா. அப்போ ஒரு ஒழுங்கு இருக்கணும். என் வெற்றிக்குன்னு ஒரு ஒழுங்கு. அப்போ ஸ்தோத்திரம், எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு. கல்யாண வீட்டுக்கு போவையில ஒரு பனியனையும் ஒரு சாரத்தையும் உடுத்திட்டு போவோமா? இல்ல நைட்டிய போட்டுட்டு தான் போவோமா? ஆமா, காஞ்சிபுரம் பட்டு எடுத்து, அல்லேலூயா சொல்லுங்களேன், கர்நாடகா ஒரு மெட்டு எடுத்து, எவ்வளவு அழகா, அது ஒரு ஒழுங்கு அதானே. அப்போ கல்யாண வீட்டுக்கு ஒரு நல்ல காரிய விசேஷம், ஒரு வீட்டுக்கு ஒரு சர்ச்சுக்கு போனோம்னா ஒரு ஒழுங்கோட நம்ம ட்ரெஸ் அணிஞ்சு போறோம், அப்படிதானே? தலை சீவி நீட்டா வரோம், அது ஒரு ஒழுங்கு. உடனே எங்க திருப்பிடாதுங்க, இடையே நீ தாடியெல்லாம் எடுக்காம சும்மா சப்சான்னு வந்திருக்கிய, இது பிரதிஷ்டை, அது நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். அப்போ ஒழுங்குன்னு நமக்கு இருக்கு. அந்த ஒழுங்கையும் நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை பார்த்தா சொல்லணும், அவர் அப்படித்தாயா, அவர் ஒழுங்கு அப்படித்தான், சரியா? அப்ப நமக்குன்னு ஒரு அடையாளம். எங்க டீம்ல நிறைய ஜேம்ஸ் வருவாங்க. ஒவ்வொரு ஜேம்ஸுக்கும் ஒவ்வொரு பேரு. ஜேம்ஸ் அப்படின்னா எல்லாரும் இப்ப யார கூப்பிடுறாங்கன்னு முடிப்போம், அப்படிதானே? பொதுவா ஜேம்ஸ்னு கூப்பிட்டா 4 ஜேம்ஸ் இருப்போம். அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? என்னைய மட்டும் எப்படி கூடுவாங்க, தாடி ஜேம்ஸ் அப்படிம்பாங்க. ஏன்னா எனக்கு அது அடையாளம், சரியா? அப்புறம் இன்னொருத்தர் கேடிசி நகர் அப்படிம்பாங்க. அவரா ஆலங்குளத்து ஜேம்ஸ். ஒண்ணு ஊர் அடையாளமா இருக்கும், இல்ல அவர் ஒழுங்கா எதை பின்பற்றுகிறாரோ அதை அடையாளமாக வைத்திருப்பார்கள். அல்லேலூயா. இப்படி ஏதோ ஒரு காரியத்துல சரியா ஒழுங்கும் கிரமமாக நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம வெற்றி அடைய முடியும். அல்லேலூயா. அதனால எல்லாத்திலுமே ஒரு ஒழுங்கு இருக்கணும். எதை எங்க வைக்கணும், எதை எங்க வைக்க கூடாது, எங்க எப்படி இருக்கணும், எங்க எப்படி செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம எவ்வளவுதான் வீட்டுல வச்சு என்னெல்லாமோ பேசுவோம், ஆனா அந்த மைக்குன்னு வந்தோன்னா அந்த வாயில வருதா ஏதாவது? சொல்லுங்களேன். மைக்குன்னு வந்தோடனே வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழகா ஒழுங்கின் பிரகாரம் வருது தெரியுமா? அதுதாங்க ஒழுங்கு. வீட்டுல என்ன வேணாலும் பேசிக்கலாம். மைக்கு பப்ளிசிட்டி அப்படின்னு வந்துட்டாலே, இன்டோர் அவுட்டோர்னு வந்துட்டாலே ஒழுங்கு இருக்கணும். இன்டோருக்குள்ள பேசுறது அவுட்டோர்ல பேசக்கூடாது, அவுட்டோர்ல பேசுறது இன்டோருக்குள்ள பேசக்கூடாது. இது ஒரு ஒழுங்கு. அல்லேலூயா. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்ப ஒழுங்கும் கிரமமாய் இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஆமா, பிள்ளைக்கு டெய்லி டை கட்டி விடணும்னா டை கட்டி விடணும், அது ஒரு ஒழுங்கு. ஸ்கூல் ஒழுங்கு, நிர்வாகத்தினுடைய ஒழுங்கு, அவ்வளவுதான். காலையில நிர்வாகத்தை தொடங்குற பொழுது பிரேயர் பண்ணி தான் தொடங்கணும் அப்படின்னா அது அவங்க அந்த நிர்வாகத்தினுடைய ஒழுங்கு அது. இதே போலதான் நம்ம வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சியும் மேன்மையும் காணணும் அப்படின்னா, வெற்றி அடையணும்னா ஒழுங்கும் கிரமமா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 2 காரியத்தை நான் முதல் பகுதியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். சரி, 11வது எதை மூலதனம் பண்ணணும்? நம்ம வெற்றிக்கு 11வது முதலீடு செய்வது சுறுசுறுப்பு. எப்படி இருக்கணுமா? அப்பதே சொன்னோம்ல, பம்பரமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்பா இருக்கணும். சில ஆளை பேசையில பார்த்திருக்கீங்களா? சாச்சை, அவங்ககிட்ட எல்லாம் நம்மளாம் நின்று வேலை பார்க்க முடியாதப்பா, பயங்கரமா அழைச்சிருவாங்க, பயங்கர சுறுசுறுப்பப்பா. அல்லேலூயா. 10 பேர் செய்ய வேண்டிய ஆளை ஒத்த ஆளு செஞ்சுட்டு போயிருவாங்க ஐயா, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. சில ஆள்கிட்ட சில பொறுப்பை கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க? அப்புறம் பார்ப்போமே, அப்புறம் பார்ப்போம், அப்புறம் பார்ப்போம், நாளைக்கு பார்க்கணும், நாளைக்கு. அது அது அதுக்கு அதுக்கு பேரு சுறுசுறுப்பு கிடையாது. ஒரு பொறுப்பை கொடுத்த உடனே தீவிரமா செயல்படுகிறது தான் சுறுசுறுப்புக்கு அழகு. அல்லேலூயா.
சுறுசுறுப்பா இருக்கணும், எப்போதும் சுறுசுறுப்பா. எப்ப எஜமான் வருவார், எப்ப எஜமான் சுறுசுறுப்ப இன்னொன்றோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா எப்பொழுதும் ஆயத்தமா இருக்குது. அல்லேலூயா. ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கணும், உடனே தயாராயிரணும். அல்லேலூயா. சில ஆளு கண்ணாடி முன்னாடி போய் நின்னா மணி கணக்கில் நிப்பாத பாத்திருக்கீங்களா? ஏமா சீக்கிரம் கிளம்பு போகணும், ஏமா பஸ் வர போகுது சீக்கிரம் கிளம்பு. அவன் பஸ்ஸுக்காரன்னு ஒரு ஊருக்கு போய் மறு ஊரும் போயிட்டு வந்துருவான். அப்பமா நம்ம ஆளு கண்ணாடியை விட்டு வருமா? அது காலத்தை சுருளுமாங்குவோம். அப்ப பார்த்து சுருட்டி சுருட்டி தான் பாப்பாங்க, அது சுருளாது. அல்லேலூயா. அப்போ சுறுசுறுப்பு, சீக்கிரம் கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்கன்னா கிளம்புறதே கிடையாது. இதெல்லாம் சுறுசுறுப்புல வருது. சீக்கிரமா ஒரு காரியத்தை செய்யணும், சீக்கிரமா செயல்படுறது. அல்லேலூயா. நேற்று ஒரு இடத்துக்கு ஆலங்குளத்துக்கு போயிருந்தேன் என்னுடைய நண்பரோட. ஒரு பைபிள் காலேஜ் கிளாஸ் எடுக்கிற இடத்துக்கு. பாஸ்டர் நீங்க வாங்கலாம், சும்மா தானே இருக்கீங்க, வாங்க, இன்னைக்கு மண்டே தானே, உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம். நான் 1008 ப்ரோக்ராம் வச்சிருந்தையா, நீர் என்னையா, வாங்க பாஸ்டர் நீங்க ஒரு நாள் எங்க கூட சும்மா வந்து நேரத்தை போக்கிட்டு போங்கன்னுட்டார். கையோடு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டார். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவர் கூட ஆலங்குளம் போயிட்டேன். ஒரு அங்கிருந்து ரிட்டர்ன் வரையில 4 மணி ஆயிடுச்சு. பாருங்க, அங்க போறேன். அப்போ அங்க பைபிள் கிளாஸ் நடக்கு. கிளாஸ் எடுத்தாங்க. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கையில நான் பாட்டில் குப்பர் அடிச்சுட்டா, எனக்கு அங்கே வேலை இல்லையா. பின்னால போய் ஒரு டேபிள்ல கையை முடக்கிட்டு படுத்துட்டேன். ஆனா காதை வச்சு கட்டிக்கிட்டு இருந்தேன், இவர் என்ன கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா. கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாரு. பாதி சரியா இருக்கு, பாதி தப்பா இருக்கு. அடடா, இந்த மக்கள் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்களே பாவம். அல்லேலூயா. கற்றுக் கொடுக்கறதுலையும் பாதி சரியாவும் பாதி தப்பாவும் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. நான் அதை கண்டு இது நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நான் கை முடைக்கிட்டேன். அப்புறம் அவர் சொன்னாரு, இவ்வகை பிசாசுன்னு சொல்லி தொடங்கிட்டு, அவனுக்குள்ள இருந்த பிசாசு எத்தனை பிசாசு? லேகியோன், அப்படிதானே? பைபிள் காலேஜ் எடுத்து டீச்சிங் பண்றவரு, அவனுக்குள் 12,000 பிசாசு இருக்குது அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. அதுல ஒரு ஆளு சொல்லுது, இல்ல பாஸ்டர் குறைய பாஸ்டர், அப்படி இல்ல பாஸ்டர்னு சொல்லுது. 12,000 தான்மா, 12,000 பிசாசு, அநேகம் பிசாசு அப்படி ரொம்ப அழுத்திக்கிட்டே இருந்தாரு. டப்புன்னு எந்திரிச்சேன். அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு, தூங்கிட்டு இருக்கேன்னு. எழுந்திரிச்சேன், பாஸ்டர் இங்க வாங்க. லேகியோன் என்பதற்கு 6,000 என்று பொருள். 6,000 அதை தமிழ் டிரான்ஸ்லேஷன் என்னது? 6,000. அது லேகியோன் என்பது ஹீப்ரு வேர்டு. அதை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்கன்னா 6,000. அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா 6,000. அவ்வளவுதான். 6,000 பிசாசு எண்ணிக்கை கொண்ட ஒரு பிசாசு இருந்துச்சு. லேகியோன் என்ற எண்ணிக்கை. அவருக்கு ஒண்ணுமே ஓடல. தர்ம சங்கடத்துல எனக்கு தப்பாவும் சொல்லி கொடுக்க கூடாதுல்ல. அப்புறம் இந்த அம்மா இங்க படிச்சுட்டு பெரிய ப்ரொபோசர்ட்ட படிச்சுட்டேன்னு சொல்லி சர்ச்சில் போய் உட்காந்துருவான். பாஸ்டர் கேட்பாரு, அன்னைக்கு பார்த்து அந்த பிரசங்கம் ஓடுவோம். ஓ லேகியோன் 6,000 பிசாசை கத்தர் ஓட்டினார்னு ஒரு பிரசங்கம் பண்ணிருப்பா, எந்திரிச்சிருவான். தப்பா பிரசங்கம் பண்ணக்கூடாது நீரு. நான் இன்னைக்குதான் பெரிய காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தேன். 12,000 அவர் அழுத்தி அழுத்தி சொன்னார அப்படின்னு இவ எங்க போய் சண்டை போட்டுட்டு இருப்பா? அவங்க சர்ச்சு பாஸ்டர்ட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பா. அல்லேலூயா. பாஸ்டருக்கு என்ன ஓடும்? தலையும் கூடாது, காலும் கூடாது. என்ன பண்ணனே தெரியலையே, எங்கேயோ போய் தலையை கொடுத்துட்டு வந்துட்டவ அப்படின்னு சொல்லி மண்டை வச்சுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. அந்த ஒரு காரணத்துக்காக நான் எந்திரிச்சு இதான் விட. அல்லேலூயா. அப்போ பாருங்க, ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. வசனத்தை கையாளுறதுல கூட, கற்றுக் கொடுக்கறதுல கூட ரொம்ப எவ்வளவுதான் படிச்சாலும் கவனமா சுறுசுறுப்பா படிக்கணும். அல்லேலூயா. நல்லா படிக்கணும். சுறுசுறுப்போடு படிக்கையில கவனமாவும் படிக்கணும். அப்புறம் அதுல கடைசியில எல்லாம் முடிச்சுட்டு இடைவேளைன்னாங்க, சாப்பாடு கொண்டு வந்தாங்க. சாப்பிடையில அவர் சொன்னாரு, பாஸ்டர் தூங்கிட்டு தானே கிடந்தேரு. அந்த சோறு வச்சவர் கேட்காரு, தூங்கிட்டு தானையா கிடந்தேரு, எப்படியா டப்புன்னு எந்திரிச்சு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன் நான் தூங்குனேன், என் காது தூங்கலப்பா, காது திறந்துச்சு. இதுக்குத்தான் நான் அடிக்கடி எங்க வீட்லயும் சொல்லுவேன், எங்க சபையிலையும் சொல்லுவேன், நான் தூங்குதன்னு நினைச்சு என்னை திட்டிட்டு இருக்காதுங்க, சிக்கலாயிரும். காது மட்டும் எனக்கு தூங்காது.
என்ன வேணாலும் நீங்க பேசினாலும் சரிதான், கண்ணு தூங்கினாலும் காது கட்டிக்கிட்டே இருக்கும். தப்பவே தப்பாது. அல்லேலூயா. அதே போல அது சொன்னேன், அவர் நீங்க என்ன கிளாஸ் எடுத்தாரோ அத்தனையும் நான் கேட்டுட்டு தான் படுத்துட்டு தான் இருந்தேன். சரியா, காது இருந்துச்சு, கேட்டுட்டேன். சரி, ஒன்று ரொம்ப அழுத்தமா அவரே போராடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி தான் நான் எந்திரிச்சு சொன்னேன். சரியா, அதனால மற்ற டாபிக்கெல்லாம் அவர் எடுத்தாரு, நீங்க உங்களுக்கு மண்டையில ஒண்ணு ஏறாது அப்படிங்கிறனால அதை விட்டுட்டு இது பதிஞ்சிரும். அதனாலதான் இதுக்கு மட்டும் எந்திரிச்சு பதில் சொன்னேன். அப்படின்னு. அப்படியா பாஸ்டர், நீங்க கிளாஸ் எடுக்கலாமே? வேண்டாம் ஐயா, என்னை ஆள விடுங்க ஐயா. அல்லேலூயா. ஏக்கு சொல்றோம் அப்படின்னா, தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் சமூகத்துல எப்போதும் சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கணும். அல்லேலூயா. நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுன்னா சோம்பேறி தானே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. வீட்டு வேலையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சோம்பேறித்தனமா செஞ்சா நல்லா இருக்குமா? சொல்லுங்களேன். நல்லா இருக்குமா? அல்லேலூயா. ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் ஒரு குழம்பு தான். ஒரு குழம்பு சொல்றேன். ரசம் இருக்குல்ல, ரசம் பணக்கார வச்சோம்னா அது சோம்பேறி குழம்பு. ஒரு ஏழை வச்சோம்னா வறுமையின் குழம்பு. அதுக்கு பேரு புரிஞ்சுட்டா? புரியுதா? எல்லா வசதியும் இருந்து, எல்லா காயும் இருக்கு, எல்லாம் இருக்கு, இருந்தும் குழம்பு வைக்காம ரசத்தை போட்டு கொடுத்து புரிச்சேன் சாப்பிடு, இந்தா ரசம் அப்படின்னு கொடுத்தா அது என்ன குழம்பு? அதுக்கு பேரு சோம்பேறி குழம்பு. ஒண்ணுமே இல்ல, பாவம் அவனுக்கு இந்த ரசத்தை விட்டா வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி வறுமையில கிடப்பான் பாருங்க. அந்த குழம்புக்கு பேரு, அவன் அந்த ரசத்தை வச்சான்னா அது ஏழையின் குழம்பு, வறுமையின் குழம்புன்னு அர்த்தம். அல்லேலூயா. சுறுசுறுப்பா இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள. அல்லேலூயா. எந்த சூழ்நிலையானாலும் சரி, நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்துட்டாங்கன்னா அதுல சுறுசுறுப்பா அந்த காரியத்தை செய்து முடிச்சுட்டு குப்பரடிச்சு படுத்துக்கலாம். ஆமென் சொல்லுங்களேன். எப்போதும் சுறுசுறுப்பா இருந்து பாருங்களேன். எங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா 100 வயசு வாழலாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. 100 வயசு வாழலாம். படுத்தே தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அடிக்கடி படுத்தே தூங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். சரியா, அப்படி ஒரு ஆள் இருந்தேன்னா மாத்திக்கோங்க. இன்னைக்கு யாரா இருந்தாலும் படுத்தே பாருங்க. நல்லா தூங்கிட்டே இருந்தா என்ன நடக்கும் சொல்லுங்களேன்? சாப்பிடுறோம் தூங்குறோம், சாப்பிடுறோம் தூங்குறோம், என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? செமிக்காது. அடுத்து ஆமா, அப்பப்பா என்ன ஆகும்? உடம்பு போடும். அப்படித்தானே? ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கும். கடைசியில நமக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு, அப்பா நீ 100 வருஷம் வாழணும்னு நான் உன்னை வச்சேன், நீ படுத்து தூங்கியே 60ல முடிச்சிட்டியப்பாம்பாரு. ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல நண்பர் உண்டு. யாருனாலும் பேர் மட்டும் கேட்காதங்க. ஒரு ஊழியக்காரர் உண்டு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவரை விட நான் கலர் தாங்க. உண்மையில அவர் கூட என்னை நிறுத்திங்கன்னா நான் உண்மையில அவரோட கலர் தான். நான் ரொம்ப கலர் தானே, தோத்துறேன், எங்க அத்தை சொல்லிட்டாங்க. ஆமா, சரியா, அவரை விட நான் ரொம்ப கலர் தான். அப்படி பார்த்தா அவர் சொல்லுவாரு, பிரதர் வெயிலுக்குள்ள என்னால போகவே முடியல, நீங்க எப்படிதான் சுத்துதியோ, அங்க சுத்திரியே பாரு. அல்லேலூயா. அப்படி சொன்னேன், நீர் சாப்பிடுதேரு, மேல வீட்டுக்கு மேல சர்ச்சி, கீழே வீடு, மேல பிரசங்கம், கீழே சாப்பாடு, அடுத்த ரூம்ல தூங்குறது, மேல போறது, எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அப்படி இல்லை, 30 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் தான் ஊழியமே செஞ்சுட்டு வர வேண்டிய இருக்கு. அப்ப எங்க மேல காத்து போடும், வெயில் படும், ஆமா, எல்லா தொடப்பமும் வரும், எல்லாம் படும். அதை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ சுறுசுறுப்பா இருந்ததுனாலதான் ஏன் வெயில் அடிச்சாலும் நடுரோட்ல நிப்பாட்டினா நின்றதும். வெயில் அடிக்கணும், வண்டிய எப்ப சிக்னல் விழுந்துட்டு வெயில் அடிக்கி அப்படின்னு சொல்லி ஒரு 1 கிலோமீட்டர்ல போய் நிழல்ல போய் வண்டியை நிப்பாட்டுதோம். சிக்னல் விழுற வரைக்கும் அந்த வெயில தான் நிற்கும். சரியா, அவரு பூசும் பாரு, ஒரு 2 செகண்ட் வெயில நிக்க முடியாது அவரால். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சுறுசுறுப்பா இருந்து நம்ம
எல்லா சூழ்நிலைக்கு எல்லா காலத்துக்கு ஏற்றாறு போல நம்முடைய சரீரத்தை உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. காற்றடித்தாலும் என் உடல் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வெயிலடித்தாலும் என் உடல் தாங்கிக் கொள்ள வேண்டும், பனியடித்தாலும் மழவிட்டாலும் தாங்கக்கூடிய சக்தியை என் சரீரத்திலே சுறுசுறுப்போடு நான் உருவாக்கி கொள்ள வேண்டும். சுறுசுறுப்பா இருந்து பாருங்க, எதையும் தாங்குவாங்க. நம்மளெல்லாம் நடுவில் விட்டால் நிற்போம். ஆமை சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லது. அல்லேலூயா. அப்போ சுறுசுறுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். சுறுசுறுப்பா இருக்கிறவர்கள் வாழ்க்கையில பெரிய வெற்றியை காண முடியும். அடுத்து கடைசியாக, ஆமா ஸ்தோத்திரம், என்னது ஒன்று இதை விதைச்சிடணும். சரியா? இது முதலீடு ரொம்ப அவசியம். 12வது ஒரு முதலீடு. சரியா? முதல் பகுதியில 12வது முதலீடு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. சரியா? என்ன இருக்கணும்? முதல்ல சந்தோஷத்தை விதைக்கணும். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். ஆமா ஸ்தோத்திரம். இப்ப சகோதரி வீட்டுக்கு போறேன், ஐயா நம்ம வீட்டுக்கு என்னைக்கு வராத ஊழியக்காரர் வந்துட்டாருன்னு ஓடி போய் கையும் காலும் ஓடாம சீனி டப்பாவும் உப்பு டப்பாவும் ஒன்னா இருந்திருக்கு. ரெண்டும் ஒரே கலரு, ரெண்டும் பொடியா இருக்கு. இந்த அக்காவுக்கு தெரியல, தலையும் ஓடல காலும் ஓடலையா, பாஸ்டர் என்னைக்கு வராதவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாருன்னு டப்புன்னு உள்ளே என்ன போட்டாச்சு, இப்ப உப்பை போட்டு காப்பியை கொடுத்தாச்சு. நானும் குடிச்சிட்டேன். இது நடந்த விஷயம், நான் ஊழியத்தில் நடந்தது. குடிச்சிட்டு அவங்க மாப்பிள்ளை வந்தார். ஏம்மா எனக்கு ஒரு மடக்கு தரக்கூடாதா? சும்மா இருமியா, நானே அவசரமா பாஸ்டர் என்னைக்கு வராதவர் இன்னைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி காப்பியை போட்டு கொடுத்துருக்கேன். நீர் வேற, இதுல ஒரு வேற பங்காளி வேற, அவர் கொஞ்சமா குடிச்சாருன்னா மிச்சம் வரைக்கும் வேற முடியும் அப்படின்ட்டு நானும் சொன்னேன், இவங்க கொஞ்சமா கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3/4 டம்ளர் வாங்கிட்டேன். வாங்கி வாயில வச்சா, அடடா உப்பிட்டவரை உள்ளளவு நினைங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம் பத்தியா பிரசங்கத்துல. அல்லேலூயா. பாஸ்டர் அப்படின்னாங்க, சூப்பரா இருக்குமா, ஒன்ன மாதிரி காப்பி போட யாராலும் முடியாது. இவ்வளவு அவசரத்திலயும் அழகான ஒரு காப்பி கொடுத்த பத்தியா, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டேன், குடிச்சிட்டு சந்தோஷமா ஜெபம் பண்ணி வாழ்த்திட்டு வந்துட்டேன். அடுத்து அந்த அம்மாவுக்கு புருஷன் வாழ்த்துது. மிச்ச காப்பி இப்ப யாருக்கு கொடுக்கணும்? அவர் ஏமா இப்பதான் போயிட்டாருலாமா, இப்பமாவது அந்த காப்பி எனக்கு தரப்படாதா அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு இந்த அம்மா ஒரு அந்த இருக்க காப்பியை ஊற்றி கொடுத்தாச்சு. இவர் வாயில எப்பா ஆசையோட கொண்டாட்டி இன்னைக்கு காப்பியை தந்துட்டாளேன்னு சொல்லி ஒரு மடக்க குடிச்சாரு பாருங்க. மிக்கல வந்துட்டு அவருக்கு அந்தால வாயில வச்சுக்கிட்டு விழுங்கவும் முடியல, துப்பவும் முடியாம, ஒரு மடக்கு நீ குடிச்சு பாரு, இவ்வளவு காலம் எங்களுக்கு இப்படி ஒரு காப்பி போட்டது இல்லை, அப்படி ஒரு காப்பியை பாஸ்டர் போட்டு கொடுத்துருக்கீங்க, என்னைக்குமே வராத பாஸ்டர் இனி என்னைக்குமே வர மாட்டாரு. காப்பியை குடிச்சு வாழ்க்கையில காப்பி எங்குமே இப்படி காப்பி அவர் பார்த்திருக்கவும் மாட்டாரு, பார்க்கவும் மாட்டாரு, இனி என்னைக்குமே வர மாட்டாரு. காப்பிய அவ்வளவு ஒரு அருமைன்னு சொல்லி நீ குடிச்சு பாருமான்னாரு. இந்த அம்மா குடிச்சிட்டு பாத்துச்சா, ஐயோ பாரி வச்சுட்டு மறுநாள் சர்ச்சில வந்து பார்த்து, ஐயா ஏம்மா நீ போட்ட உப்பு எனக்கு தெரியல, நான் வந்த உடனே தலகால் தெரியாம மகிழ்ச்சியோடு போய் போட்டு கொடுத்த பத்தியா, உன் மகிழ்ச்சி தான் எனக்கு தெரிஞ்சிச்சுமா, உப்பு தெரியல என்ன அம்மன் சொல்லுங்களேன். புரிஞ்சுட்டீங்களா? அன்போட சந்தோஷமா கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே தெரியாதுங்க. அதான் ஆண்டவர் சொன்னார், சாவுக்கு ஏதுவான யாதொன்று உன்னை சேதப்படுத்தாதுன்றார். அன்போடு கொடுத்து பாருங்க. அல்லேலூயா. வந்துட்டான் குடிச்சு தொலை அப்படின்னு சொல்லி குப்பர 4 ஸ்பூன் இல்ல 5 ஸ்பூன் நீங்க சீனி போட்டு கொடுத்தாலும் சரி, அது இனிக்கும். அங்க முகத்துல உள்ள கசப்பு இங்க வந்துடும். அல்லேலூயா. வந்துட்டான் அப்படின்னு கொடுத்து பாருங்க. 5 ஸ்பூன் சீனி போட்டு கொடுத்தாலும் அது இனிக்காது.
ஏன்னா அவங்க முகத்தினுடைய அகத்தினுடைய கசப்பு தண்ணியில இந்த காபிக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. எதை கொடுத்தாலும் சந்தோஷமாய் கொடுத்து பழகணும். எதை வாங்கி சாப்பிட்டாலும் சந்தோஷமாய் வாங்கி சாப்பிடணும். அல்லேலூயா. சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம எதை மகிழ்ச்சி அப்படி விதைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதோ நாளைக்கு நான் வந்தோன்னா உப்பு போட்டு கொடுத்துடாதுங்க, அவர் தானே சொன்னாரு குடிக்காரான்னு பார்ப்பேன், கொடுத்தாலும் குடிச்சிட்டு போயிருவேன், கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஆண்டவர் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால நான் சொல்றேன், எதை கொடுத்தாலும் அதை சந்தோஷமா மகிழ்ச்சியாய் நம்ம ஏற்றுக்கொண்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில முன்னேறிடலாங்க, வெற்றி பெறலாம். அல்லேலூயா. அடம்பிடிக்கவே கூடாது, மகிழ்ச்சியோடு சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. எதை செய்தாலும் அதை மகிழ்ச்சியோடு செஞ்சு பாருங்க. அது வீட்டுல கணவருக்கா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், பெற்றோருக்கா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல யாருக்கா இருக்கட்டும், இல்ல ஊழியமா இருக்கட்டும், இல்ல நீங்க வேலை செய்கிற இடத்துமா இருக்கட்டும், அந்த வேலையை கொடுத்த எஜமானுக்கு மகிழ்ச்சியோட செஞ்சு காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை விட சந்தோஷம் ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. வளர்ச்சிக்கு அதுதாங்க காரணம். சந்தோஷமா என்ன வேலை கொடுத்தாலும் சந்தோஷமா செய்தாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்து சந்தோஷத்தை முதலீடு பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்க்கையில இன்னும் உயர்வை காண முடியும், வெற்றியை காண முடியும். அல்லேலூயா. ஆக நம்முடைய முதலீடுகள் எப்படி இருக்கணும்? எப்படிப்பட்ட முதலீடு? மகிழ்ச்சியா இருக்கணுமா? ஆமா. ஸ்தோத்திரம். இப்ப என்னெல்லாம் சொன்னோம்? 12 விதமான முதலீடு. வெற்றிக்கு முதல் பகுதியினுடைய முதலீடு எதுவா இருக்கணும்? முதல் விசுவாசத்தை முதலீடு செய்யணும், 2வது நம்பிக்கையை முதலீடு செய்யணும், 3வது அன்பை முதலீடு செய்யணும், 4வது தெய்வ பயத்தை முதலீடு செய்யணும், 5வது உண்மையை முதலீடு செய்யணும், 6வது நேர்மையை முதலீடு செய்யணும், 7வது நம்பகத்தன்மை, 8வது உடாமுயற்சி, 9வது கடின உழைப்பு, 10 ஒழுங்கு, 11 சுறுசுறுப்பு, 12வது முதலீடு எதுவென்றால் மகிழ்ச்சி. அல்லேலூயா. இந்த முதலீடு இப்படிப்பட்ட நம்ம வளர்ச்சிக்கு வெற்றிக்கு மூலதனமாய் அல்லது முதலீடாய் இருக்க வேண்டும் என்றால் இந்த முதல் பகுதியில சொல்லப்பட்ட அந்த 12ஐயும் முதலீடு செய்தால் நம்ம வெற்றியை காண முடியும், வளர்ச்சியை காண முடியும். அதுல இன்னொரு 2வது ஒரு பகுதி இருக்கு, அதுலயும் ஒரு 12 முதலீடு இருக்கு. சரியா? அதை அடுத்த செஷனில் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய்